அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Acts chapter 14 verses 8 to 10 we can read. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பு கேட்டு விசுவாசம் உனக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லீஸ்திராவிலே தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த ஒரு மனிதன் காணப்பட்டான். There was a man in Lystra, impotent in his feet and crippled from his mother's womb. பவுல் பேசுகிற பிரசங்கத்தை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். He was hearing what Paul was preaching. அவனுடைய கால்கள் வழங்காதவனாக இருந்தான். And he was crippled in his feet. அவனுக்கு முதுகெலும்பு இருந்தது. He has backbone. பார்வை தெளிவாக இருந்தது. His eyes were clear. செவித்திறன் தெளிவாக இருந்தது. His hearing was clear. பேச்சுத்திறன் நன்றாக இருந்தது. And his talking effect was clear. ஆனால் நடக்க முடியாது. But he could not walk. அவனுக்கு உபதேசம் தெரியும். He knows the doctrine. ஆனால் வாழ்வில் அதின்படி நடக்க அவனுக்கு முடியாது. But he could not walk his life according to it. முதுகெலும்பு சரியாக இருந்தது. Backbone was right. ஆனால் கால்கள் அவனுக்கு சரியாக அமையவில்லை. But his legs were not right. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வேதவசனத்தின் வெளிச்சத்திலே நாம் இன்றைக்கு சில காரியங்களை சிந்திக்க வேண்டும். In the light of the word of God we have to concentrate on certain things. இயேசு இந்த உலகத்திலே ஒவ்வொருவரையும் தலைநிமிர்ந்து நடக்க வைக்கும்படியாக அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். The Lord began to work in order to make every man to stand straight. இன்றைக்கு அவருடைய ஊழியர்களும் அவருடைய ஊழியமும் அவருடைய சபையும் தம்முடைய ஜனங்களை இல்லாவிட்டால் முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களையும் தலைநிமிர்ந்து நடக்க வைக்க அது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. Today his servants, his people in the church is making the people that they might walk right these days. அவருடைய ஊழியர்களை கொண்டு கர்த்தர் தலைநிமிர்ந்து நடக்க வைக்கக்கூடிய ஒரு செயலை நடப்பிக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த மனிதனை எழுந்து நடக்க வைத்தார். As a sign of through his servants of God he is making his people to stand upright. Through Paul he is doing this incident here. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலும் இதுபோல் ஒரு சப்பானி இருந்தான். அவனையும் அப்போஸ்தலர்கள் தூக்கி எடுத்து நிறுத்தி நடக்க வைத்தார்கள். Acts chapter 3 also we can see of a man who was crippled and them also they made him to walk upright. பிரியமானவர்களே, உங்களுடைய முதுகெலும்போ உங்களுடைய கால் எலும்போ இல்லாவிட்டால் உங்களுடைய கழுத்தோ எது நிமிராமல் இருந்தாலும் இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையின் வல்லமை வந்து கிருபையினாலே கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர்ந்து நடக்க வைப்பார். உங்கள் கால்களில் பலன் உண்டாகும், உங்களுடைய முதுகெலும்பில் பலன் உண்டாகும். உங்களுடைய தலையை நிமிர்ந்து நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். Dear beloved, whether your backbone is unable or your neck bone or your feet is crippled, today the Lord by his grace he will send his grace upon you that he might straighten your backbone and all your feet of the bones also. அவருடைய ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகளை நடக்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள கருவிகள். The servants of God are instruments to make the children of God to walk. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் தேவனுடைய பிள்ளைகளை நடக்க வைக்கக்கூடிய ஒரு கருவி. The New Testament ministry is an instrument to make the people walk. தேவனுடைய சரீரமாகிய சபை ஒரு மனிதனை நடக்க வைக்கக்கூடிய சக்தி உள்ளது. The church, the body of Christ, is having the power to make man walk. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு குறிக்கப்பட்ட ஊரில் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. Acts chapter 14 verse 8 we see that in a particular place this incident took place. லீஸ்திரா. It's the place called Lystra. கட்டுப்படுத்தப்படாத ஒரு தன்மை. It's the place where which cannot be controlled. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு வாழ்க்கை. Christian life is a life under control. ஆனால் லீஸ்திரா என்பது கட்டுப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை. But Lystra is a life without control. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டியது அவசியம். In our life we have to be under control. எப்படியும் வாழலாம். We can live somehow. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. But the word of God asks you to live like this. எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். You can enjoy everything. அவைகள் நமக்கு தகுதியாய் இராது என்று வேதம் சொல்லுகிறது. But the word of God says that this will not be worthy. அந்த லீஸ்திரா என்கிற இடம் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு தன்மை. The place called Lystra had no control at all. இல்லாவிட்டால் தன்னிச்சையாய் விடப்பட்ட ஒரு அனுபவம். Or it was a place left by its own. அருமையானவர்களே, தன்னிச்சையாய் விடப்பட்ட பிள்ளை எப்படி இருப்பான்? How will a child who is left loose be found? தன்னிச்சையாய் விடப்பட்ட ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு லட்சையை, கேவலத்தை, அவமானத்தை உண்டு பண்ணுகிறான் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. The child who is left loose will bring shame to his father. In Proverbs we can see about this. அது தன்னிச்சையாய் விடப்பட்டது. காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவன்
யார் என்று ஒரு கேள்வி யோபுவிலே எழுப்பப்படுகிறது. In Job there is a question which arises, who has left the wild ass to walk on its own? பிரிந்து போகிறவன் தன் இச்சையாய் நடக்க பார்க்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Who is walking after lust or who wants to separate goes after the lust? நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். Our life should be a controllable life or an ordered life. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டும். You should bring your spiritual life under control. தேவன் சூரியனுக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். God has kept the path for a sun. சந்திரனுக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். He has kept the path for a moon. ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு பாதை வைத்திருக்கிறார். For everything he has admitted certain paths. அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். For every star he has kept certain paths. அந்த பாதையை விட்டு ஒன்றுமே இதுவரை மாறினதாகவே கிடையாது. Not one of them has gone astray from its paths. அப்படி சில நட்சத்திரங்கள் மாறும் பொழுது அதை எரிகற்களாய் மாற்றி அழித்து விடுகிறார். When such certain stars are going away from its path, then they are turned as wandering stones. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். There are stars which are wandering stars. தேவனுடைய கட்டுப்பாட்டை எப்பொழுது இந்த நட்சத்திரங்கள் இழக்கிறதோ அதற்கு பெயர் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். இவைகள் பூமியை நெருங்கும் பொழுது எரிகற்களாய் மாறி ஒன்றுமில்லாமல் சாம்பலாகி விடுகிறது. When the stars are going away from its path, then they are called as wandering stars. When it's drawing nigh to the earth, they become burning stones and become ashes. சபைக்குள்ள இருந்தும் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை வாழுவாயானால் நீ ஒரு காலத்தில் நட்சத்திரமாக இருக்கலாம். காலங்கள் வரும் பொழுது இந்த புவி ஈர்ப்பிலே நீ சிக்கும் பொழுது நீ எரிகளாய் மாறி ஒன்றுமில்லாமல் போவாய். Being in the church, you might be as the star which is wandering, but you might be in the church, but as the times goes by, you will be as burning stone and become nothing. இனி கட்டுக்குள் இருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. There is a time you have to be under control. கட்டுப்படுத்தாத ஒரு தன்மைதான் லீஸ்திராவினுடைய தன்மை. Lystra is a place which has no control at all. காட்டுக்கழுதைக்கு கட்டுப்பாடு கிடையாது. There is no control for the wild சில ass. பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்க்க தெரியவில்லை, முடியவில்லை, இயலவில்லை. Some parents do not know how to bring their children under control. They are not able to bring them up. சபையில கூட ஒரு நடத்திப்புன்னு ஒன்று இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு என்று ஒன்று இருக்கிறது, ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்று இருக்கிறது. சபைக்கும் உபதேசம் என்கிற சட்டதிட்டங்கள் உண்டு. இதை மீறும் பொழுது நாம் பாவிகளாக மாறுகிறோம். Even in the church there are many the doctrines, there is leaders and the leading, and when we cross against the laws and orders of the church, then we go without control. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது On another hand, ஊழியத்திலே கூட அது ரொம்ப டஃப்பான ஒரு இடம்தான். even in the ministry it's the very tough part. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Timothy 3:11, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it's told there? இந்த லீஸ்திராவிலே துன்பங்கள் அதிகமாய் பவுல் சந்தித்ததாக சொல்லுகிறான். In Lystra, Paul says that he met many afflictions. அந்த லீஸ்திராவிலே இருந்த ஜனங்கள் கூட அவர்கள் கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கைதான் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். People living in Lystra also were living in life without control in society. இந்த இடத்துல ஒரு சபை இருந்தது. அந்த சபையிலே பவுல் பிரசங்கம் பண்ணினார். There was a church in this place. In that place did Paul preach. அப்போஸ்தலர் 16:1 நாம் பார்க்கும் பொழுது Reading in Acts 16:1, அங்கே தீமோத்தேயுனுடைய குடும்பத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. about the family of Timothy, it is said out here. இது கட்டுப்பாடற்ற வாழ்வினுடைய ஒரு அடையாளம். This is a sign of without control. தீமோத்தேயுடைய அம்மா ஒரு யூத ஸ்திரீ. The mother of Timothy was a Jewish woman. அவங்க அப்பா ஒரு கிரேக்கன். The father was a Greek. இந்த இரண்டு பேருக்கும் பிறந்தவன் தான் தீமோத்தேயு. And Timothy was born to both of them. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் அந்த இடமே ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மையிலே வாழ்க்கையின் தன்மைகள் சீர்குலைந்து கொண்டிருந்த ஒரு காலம். From this we can understand that this was a place without control and people were living a immoral life. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை சமாதானம் என்கிற கட்டுக்குள் இருக்கிறதா? Dear beloved, is your life under the bond of peace? அன்பின் கட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்களா? Are you under the bond of love? நடத்திப்பு என்கிற கட்டுக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா? Are you in the bond of leading? ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா? Are you in the bond of Holy Spirit? இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Like this the Lord has given us certain bondages. எப்படியும் சுற்றி திரிய உனக்கு அதிகாரம் உண்டு. You can roam about however you like. ஆனால் அப்படி நீ உன்னை அலைந்து ஒரு காட்டுக்கழுதையை போல தேவன் மாற்ற விரும்பவில்லை. But roaming about, the Lord does not desire to make you as a wild ass. உன்னை தனக்கென்று பயன்படுத்தத்தான் அவர் வாஞ்சிக்கிறார். He desires to use you for his own. இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையை அவிழ்த்து வரும்படியாக சொன்னார். Jesus commanded a colt to be removed. ஏனென்றால் அது ஒருபோதும் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை. Because that was an ass wherein nobody had rode upon. அது அவிழ்த்தாலே முடிந்தது. அதுக்கு பிறகு அது கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. If it is let loose, then it will never come under control. ஆனால் இயேசு அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து தன்னுடைய ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினார். But Jesus want to control it and use it in his ministry. இந்த லீஸ்திராவிலே ஒரு சபை.
This Lystra, there is a church. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் சபை இயங்கிக் கொண்டே இருக்கும். In any situation, the church will be operating. நாம் நினைக்கலாம், ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, இவர்களுக்கு மத்தியிலே ஒரு சபையா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். We may think that people are like this, in the midst of them is there a church. ஆனால் தேவன் தன்னுடைய சபையை பல விதங்களிலே வழிநடத்த விரும்புகிறார். But the Lord is leading the church in different angles. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Reading in Leviticus chapter 16, 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 14. அவர்களுடைய தீட்டுகளுக்கு மத்தியிலே தன்னுடைய கூடாரத்தை அவர் நிறுத்தி வைத்திருந்தார். In the midst of defilements, he had established his tabernacle. அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி இருக்கிறது. The tabernacle in the midst of defilements. ஜனங்கள் பலதரப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள், ஆனால் தேவன் அதிலே பரிசுத்தராய் இருக்கிறார். There would be many kinds of people, but the Lord is holy. நாம் மற்றவர்களை பார்க்க கூடாது. We should not look at the others. இந்த லீஸ்திராவிலும் பவுல் ஊழியம் செய்தார். Even Paul ministered in this Lystra. நிர்பந்தமான சூழ்நிலை. It's a desperate situation. ஜனங்களுடைய வாழ்வு நிலவரம் கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை. The people's life were without control. ஊழியத்திலே துன்பம் நிறைந்த பகுதி. In a ministry full of persecutions. கட்டுப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையிலே அந்த சபையும் அந்த ஜனங்களும் போய் கொண்டே இருக்கிறார்கள். In an uncontrollable situation, the church and the people were going on. ஆனால் இந்த சேற்றுக்குள்ளே ஒரு செந்தாமரையை கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். But in the midst of Maya, the Lord has kept a lotus, which is the church. அந்த சபையிலே பவுல் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். He began to preach in that church. பவுல் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பொழுது அங்கே பலர் இருந்தார்கள். When Paul began to preach, there were many of them there. அந்த சபையினுடைய போதகர் இருந்திருக்கலாம். The preacher would have been there. கண்காணி இருந்திருக்கலாம். அந்த சபையினுடைய பிஷப் The இருந்திருக்கலாம். bishop would be there. அந்த நாட்களில் கண்காணிகள், உதவிக்காரர், இப்படி பலரும் மூப்பர்களும் இப்படி ஏற்படுத்தப்பட்டதான ஒரு சபையாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் குறைவான ஒரு காலம். Those churches had been filled with elders because apostles were very few in those times. அந்த சபையிலே பலருக்கு மத்தியிலே தாயின் வயிற்றில் பிறந்தது முதலே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்தான். In that church, in the midst of many of them, one who was crippled from his mother womb also was hearing the message. அவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி. He was crippled from his mother's womb. இந்த தாய் என்றால் யார்? Who is this mother? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Galatians chapter 4 verse 26. மேலான எருசலேமோ நம் எல்லாருக்கும் தாயானவள். Jerusalem, which is above, is mother of us all. மேலான எருசலேமுடைய பிள்ளைகள் தான் நாம். We are the children of the Jerusalem which is above. சபை நமக்கு ஒரு தாய் போன்றது. Church is like a mother. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, 1 Thessalonians 4 verses 7 and 8. ஊழியர்கள் தாய் போன்றவர்கள். The servants of God are like mothers. இப்படித்தான் வேதம் சுட்டிக்காட்டுகிறது. This is how the word of God says. ஆனால் இவன் இந்த தாயின் வயிற்றிலே பிறந்தான். But he was born in his mother's womb. அதாவது சபையில் பிறந்தான். That is, he was born in the church. பிறப்பு பிரியமானவர்களே மிகவும் முக்கியமானது. Birth, beloved, is most important. இன்னைக்கு பாருங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தையினுடைய நிலவரத்தை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. Today, the state of the child is found out by scanning. அந்த பிள்ளை மூளை சரியில்லைன்னு 7 மாசத்திலே சொல்லிடுறான், இல்ல 6 மாசத்திலே சொல்லிடுறான். In 6 or 7 months, they are able to say that the brain of the child is not right. அதுக்கு கை சரியில்லை, கால் சரியில்லை, கண் பார்வை இல்லைன்னு குறைவு நாட்களே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. Even in the few days itself, they are able to find out that the eyes of the child and the limbs of the child are not right. உடனே அங்கேயே அந்த குழந்தையை கொலை பண்ணிடுறாங்க. Even there itself, they are murdering that child. அழிச்சிடுறாங்க. They are destroying that child. இது பூமியில நடக்கிற ஒரு சம்பவம். This is the incident taking place in the earth. இன்னைக்கு அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ விஞ்ஞானம் இப்படி முன்னேறி விட்டது. The sciences are increased to that extent and medical is increased to this ஆனால் இந்த extent. மனிதன் பிறக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமும் ஒரு அறிவும் விஞ்ஞானமும் கிடையாது. But when this man was born, science and the medical was not to that extent. அன்னைக்கு என்ன நடந்தது? அவன் பிறந்து விட்டான், 2 காலும் முடமாய் போய்விட்டது. That day he was born, but both his legs were crippled. நாம் எழுத்தின் பிரகாரமான பிறப்புக்குள்ளே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. There's no need for us to go into little birth. ஆனால் இந்த சபைக்குள்ளே மேலான எருசலேம், இந்த சபை, இந்த நடத்திப்பு, பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுகிற ஒரு அருமையான இடத்திலே அநேகர் நன்றாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டவனாக, கை கால்கள் மாத்திரம் விளங்காதவனாய் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். But Jerusalem, which is above, the mother of us all, when Paul was preaching in such a church, a man alone who was crippled in both his feet was seated there. நம்முடைய பிறப்பு ரொம்ப முக்கியமானது. Our birth is most important. உலகத்துல 7 ஜென்மம்னு சொல்லுவாங்க. In world they will say of 7 இல்ல incarnations. 7 ஜென்மம்னு சொல்லுவாங்க. Or they will say 7 and 7 incarnations. அப்படி ஜென்மங்கள் எல்லாம் பூமியிலே ஒரு மனிதனுக்கு ஒரு ட்ரிப் பிறந்து திரும்பி இன்னொரு ட்ரிப் பிறக்கிறது, அப்படி அந்த பிராக்டீஸே கிடையாது. There is no such incarnations of man on this earth. அது ஏமாத்துறதுக்குள்ள போதகங்கள். Those are preachings which are cheating. ஆனால்
ஜென்மம் எடுப்பது இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் அடைகிற ஒவ்வொரு அனுபவங்கள். But taking incarnation is experiencing in this life itself. இதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமுவினிடத்திலே இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார். This is what Jesus spoke to Nicodemus in John 3rd chapter. நிக்கோதேமுவே நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்றார். Nicodemus, you must be born again, he said. அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. Nothing was running to him. இவ்வளவுக்கு அவர் ஒரு சர்ச்சில பாஸ்டர். Because he was a pastor of a church. அவன் சொன்னா நான் எப்படி இவ்வளவு வயசாயிருச்சு நான் போய் மறுபடியும் என் தாயின் வயிற்றில் எப்படி பிறக்க முடியும் எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்லிட்டான். He said, I am old enough and how can I go be born again in my mother's womb? அப்போ இயேசு சொன்னார் இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தோம் உனக்கு மறுபடி மறுஜென்மம் எடுக்கிறத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? And Jesus said that you are a teacher of Israel, you do not know what is being born again. பிரியமானவர்களே இப்போ நம்ம பிறந்து திரும்ப மரிச்சு திரும்ப பூனையாக நாயாக பேயாக அப்படிலாம் வரப்போறது இல்ல. Dear beloved, we being born now after dying, we are not going to take the incarnation of a dog or a cat or devil. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Once to die and then to be justified is ordained for us. அப்ப இந்த ஜென்மம்னா என்ன பைபிள் இத ஒத்துக்கொள்ளுதா? Then what are the incarnations? Is Bible comprehending it? ஜென்மங்களை பைபிள் ஒத்துக்கொள்ளுகிறது. The Bible is also comprehending for incarnations. ஒரே தரம் பிறந்து ஒரே தரம் மரிக்கிற பத்தியா இதுக்குள்ள நடக்கிறதான பிறப்புகள் தான் அந்த ஜென்மங்கள். You being born once and dying once, between this is the incarnation taking place. பைபிளும் கூட ஜென்மம் ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறது. The word of God is also saying about a word called incarnation. தீத்து 3:5 பார்க்கும் பொழுது மறு ஜென்ம முழுக்கு என்ற வார்த்தை தமிழிலே அழகாக சொல்லி இருக்கிறது. In Titus 3:5 we see of a word called regeneration of the water. நமக்கு ஒரு 7 ஜென்மம் இருக்கு. அந்த 7 ஜென்மத்தை நான் பல இடத்துல பேசி இருக்கிறேன். Dear beloved, there are 7 incarnations of us which I have spoken in many places. நீங்க எந்த ஜென்மத்தில் இருக்கீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. You examine as to which incarnation are you found in. இனிமே மரிச்சு போய் இன்னொரு ட்ரிப் நீ வெளிய இன்னொரு இடத்துல வேற ஒரு ஜென்மமாக எடுக்க போறது இல்ல. You are not going to die and take another incarnation in another place. இப்போ ஒரு புதிதாக ஒரு கல்ச்சர் வந்திருக்கிறது. There is a new culture which has come. நான் போன பிறவில எங்க இருந்தேன் எங்க அம்மா அப்பா அந்த ஊர்ல இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு சில ஆவி பிடிச்சு ஒரு சிலர்லாம் அங்கங்க போய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. Some of them catching some spirits, they say that I was in such a place before and my parents were in that place and so on. நான் முற்பிறவில இந்த ஊர்ல நான் பிறந்தேன். Before carnation I was born in that place. இதெல்லாமே சுத்த ஏமாற்று வேலை. These are all real cheating. இந்த உலகத்துல ஒரு தரம் தான் பிறக்கிற ஒரே ட்ரிப் தான் சாகுற. In this world you will be born once and die once. ஆனால் இந்த உலகத்துல ஆன்மீகத்துல பல அனுபவங்களை பிறக்க தன்மையை தாண்டி வருவது பிறப்பு என்று சொல்லுகிறது. But in the spiritual life going on to different births is called as incarnations. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை சந்தித்து விடுகிறான். One man met with a great accident. செத்துட்டான்னு சொல்றாங்க. They said he's died. பட் அவன் பொழைச்சிரான். But he's somehow escaping. அவன் சொல்ற வார்த்தை என்ன? What does he say? எனக்கு மறுபிறவி கிடைச்சிருக்கு. I have got a rebirth. அதுபோல that like this. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது John's Gospel 1st chapter verse 13. அங்கே புருஷ சித்தத்தினால் பிறந்த ஒரு வாழ்வு. There is a life which is born of the will of man. இல்லாவிட்டால் மனித சித்தத்தினால் பிறந்த ஒரு வாழ்வு. Or the life which is born by the will of man. இப்படி ஒரு பிறப்பு அதுதான் நம்ம தாயின் வயிற்றில பிறந்த பிறப்பு. This is the birth of being born in mother's womb. இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அதாவது உலக பிறப்பு குறித்து அதை சொல்லுகிறது. Unto the ones who are born of the world it is said the will of flesh nor of will of man but of God. இது ஃபர்ஸ்ட் பிறப்பு. This is the first birth. இந்த பிறப்புல தான் இங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்திருக்கீங்க. Maybe it's of one of these births you are sitting here. யோவான் 3:3ல இரண்டாவது மறுபடி பிறத்தல் என்ற ஒரு வார்த்தையை இயேசு அழகாக சொன்னார். In John 3:3 Jesus speaks of another birth. பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவாகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து வெளிச்சத்தை நீ தீர்மானித்து அவரே இரட்சகர் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நீ அடுத்த ஜென்மத்துக்குள்ள வருகிறாய். உன் வாழ்வின் தன்மை மாறுகிறது மனம் திரும்புதல் உண்டாகிறது. Putting an end to the old life, you looking unto Jesus in the light of his word, then you changing your life and accepting him and repenting for your sins is a regeneration. தாயின் வயிற்றில பிறந்தது ஒரு ஜென்மம் அடுத்து நீ மனம் திரும்பினது இரண்டாவது ஜென்மம். Being born in mother's womb is a regeneration and being born again is another generation. மூன்றாவது நான்காவதும் யோவான் 3:5ல தெளிவாக சொல்லி இருக்கிறது. In John 3:5 we see about the third and fourth too. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறத்தல். Born of water and of the spirit. ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு பிறப்பு. Baptism is another birth. அதாவது உன் வாழ்வையே மாற்றி விடுகிறது. That is changing your life itself. நீ ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவனாக மாற வேண்டும். You should be the one taken out of water. கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. It shows a life putting on Christ. பாவ வாழ்க்கைக்கு முடிவு அடக்க ஆராதனை நடந்து விட்டது. Burial service is taking place for sinful life. ஞானஸ்நானம் ஒரு அடக்க ஆராதனையை காண்பிக்கிறது. Baptism shows a burial service. ஞானஸ்நானம் எடுத்து நீ கரையேறும் பொழுது ஒரு புதிய பிறவியாக ஜலத்தின்
ஜலத்தினால் உள்ள பிறப்பை நீ பெற்றுக்கொள்கிறாய். When you get on the shores out of baptism, then you take the birth which is out of water. இதைத்தான் தீத்து 3:5 பவுல் பேசும் பொழுது மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லுகிறார். That is what in Titus 3:5 when St. Paul speaks, he is saying of regeneration of water. இதெல்லாமே இந்த ஒரே பிறப்புல நடக்கிற ஒவ்வொரு அனுபவங்கள். This is the experience which is taking in one birth itself. அடுத்து யோவான் 3:5 ஆவியில் பிறத்தல். In John 3:5 it is said of a born of spirit. சரியான ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறது அடுத்த ஒரு பிறப்பு. Receiving the right anointing is another birth. அந்த லைஃப் பழைய லைஃப்ல போய் ஒவ்வொரு தன்மைக்கும் நீ அடுத்த பிறப்புக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறாய். In every aspect you are coming to the next birth. கலாத்தியர் 4:26 படி சபைக்குள்ளே வந்து சரியான சபையில வந்து நீ ஸ்டாண்ட் பண்ணும்போது அந்த சபையில உனக்கு நீ வந்து ஐக்கியப்படுறிய அது ஒரு பிறப்பு. மேலான எருசலேம் நமக்கு தாய். Galatians 4:26 when you are united in the right church, then you become a member of Jerusalem which is above mothers of all. நான் பெந்தேகோஸ்தே சபையில வந்துட்டேன், சரியா பிறந்துட்டேன் அப்படினா நான் 5வது பிறப்புல வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நான் தவிர்வேன்னு நினைக்கிறீங்களா? Saying that you are coming to Pentecost, you are coming to the 5th birth, so you are rightly born, so you will somehow cross. இங்க வந்த பிறகுதான் நீ தேவனாலே பிறக்கணும். After you come here, it is then that you should be born of God. தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. சபைக்குள்ள வந்த பிறகுதான் லைஃப்ல total change உண்டாகிறது, மறுரூபம் உண்டாகிறது. There is an experience of being born of God after coming into the church, that is total change and you should be born again. 1 யோவான் 2:29 பார்க்கும் பொழுது 1 John 2:29 நீதியை செய்கிறவன் அவரில் பிறந்திருக்கிறான். He who is doing righteous is born of him. 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். In 1 John 3:9 whosoever is born of God doth not commit sin. 1 யோவான் 4:7 அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். And in 1 John 4:7 he that is loving is born of God. 1 யோவான் 5:1 விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். And 1 John 5:1 whoso believeth of Jesus is born of God. 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். 1 John 5:4 whosoever is born of God overcometh the world. 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். 1 John 5:18 whoever is born of God keepeth himself pure. நன்றாக நீங்கள் தேவனுடைய வசனங்களை நிதானித்துக் கொள்ளுங்கள். You should discern the word of God rightly. தேவனால் பிறந்தவன் தேவனுக்கு செவி கொடுக்கிறான் என்று யோவான்ல 8:47 நான் பார்க்க முடியும். In John 8:47 we see that he who is born of God hearkens to him. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிற சத்தியம் என்ன? From this what the truth we understand? தேவனால் பிறக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. As a life being born of God. சரியான விதத்திலே நாம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். These days it is necessary for us to make the right use of our life. சபைக்குள்ள வந்தால் மட்டும் போதாது. Not sufficient you coming into the church. தேவனால் பிறந்து தன்னை காத்து விசுவாசித்து அன்பிலே இப்படி பல தன்மைகளிலே அவன் பூரணத்தை, அதிலேயும் 7 தன்மை இருக்கு. தேவனால் பிறந்தவனுக்கு 7 கேரக்டர் இருக்கிறது. Being born of God has 7 characters, that is in faith and love he should grow in it. இது ஒரு விசுவாசியினுடைய பூரணம். This is the perfection of a believer. இந்த தேவனால் பிறந்த நிலவரத்துல தன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டு பாவம் செய்யாமல் தன்னை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிச்சிட்டானா அவனுக்கு புதிய எருசலேம். If he should be born of God and preserves his life in all these characters, then he will definitely attain New Jerusalem. இன்னும் அடுத்த ஸ்டெப் ஊழியக்காரங்களுக்கு. Next step is for the servants of God. 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சீயோனிலே இன்னான் பிறந்தான் என்று தேவன் அவனுடைய பெயரை எழுதுகிறார். Reading in 87 Psalm verse 5 we see that God writes the name of the ones who are born in Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனால் இவன் தாயின் வயிற்றிலே பிறக்கும் பொழுதே இவன் சப்பானியாக பிறந்து விட்டான். But he is born crippled even in his mother's womb. சர்ச்சில வந்து நீ பிறக்கும் பொழுது சபையில ஒரு சப்பானியாக வரக்கூடாது. When you are born in the church you should not come as a cripple. சபையில இருக்கிற ஒரு 4 விசுவாசிகள், அதாவது எழுத்தின் பிரகாரமான ஊனமுற்றோர்களை நான் குறை சொல்றேன், யாரும் தயவு செய்து எண்ணி விடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வர வேண்டாம். அந்த சப்ஜெக்டை நாங்க பேசல, மாம்சத்துல பேசல, ஆவியிலே பேசுகிறோம். Nobody thinks mistake me that I'm speaking little defilements in you, but I'm not speaking in little manner, but in spiritual angle I'm speaking. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சபையிலே நீ பிறக்கும் பொழுது நல்ல கண்ணுள்ளவனாக, நல்ல காதுள்ளவனாக, நல்ல செவித்திறன், நம்முடைய நல்ல பேச்சுத்திறன் உள்ளவனாக, நல்ல கை கால்கள் முதுகெலும்பு நல்லவனாக நீ பிறக்க வேண்டும். When you are born in the church, you should be born with good eyes, good hearing, good speaking and with good hands and legs. சபையில ஒரு 20 விசுவாசிகள் இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். When there are 20 believers in the church, ஒரு 2 பேருக்கு காது கேட்காது. 2 of them will not hear. ஒரு 3 பேருக்கு கால் நடக்க முடியாது. 3 of them cannot walk. ஒரு 7 பேருக்கு கண்ணே தெரியாது. And 7 of them have no eyes at all. ஒரு 10 பேர் பேசவே முடியாது. And 10 of them cannot speak. என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. How the state of the church will அந்த be? பாஸ்டர் என்ன ஆவாரு, அந்த சிஸ்டர்ஸ் என்ன ஆவாங்க, அந்த சபை என்ன ஆகும்? How will that pastor and the sisters and how the church will be? 4 பேருக்கு பிரசங்கம் புரியும், 4 பேருக்கு பிரசங்கம் கேட்காது. 4 of them will understand the message, 4 will not hear. 4 பேருக்கு
பேர் பார்வை இருக்கும் பாட்டு பாடுவாங்க 4 பேருக்கு பார்வை இல்ல பாட்டே பாட மாட்டான். 4 can see and sing songs and 4 will never see and not sing song. அப்ப திருப்பி கடைசில பாத்தீங்கன்னா ஊனமுற்ற சபையாக தான் நாம நடத்தணும். Finally you will find the church fully lame. அப்படி அல்ல. Not like that. நீ சபையில பிறக்கும் பொழுது ஒரு நல்ல சுகதேகியாக பிறக்கணும். When you are born in church you should be with sound health. இந்த சபைக்குள்ள இருந்துகிட்டு நீ ஒரு முடவனாக இருக்க கூடாது. You should not be found which is shortcoming in the church. சபையிலே தாயின் வயிற்றில பிறந்தான். அந்த மேலான எருசலேம் அவளை பெற்றெடுத்தது. ஆனால் சப்பானியாய் பிறந்து விட்டான். He is born in the mother's womb. The mother Jerusalem has given birth to him, but he is born crippled. ஒருத்தன் சப்பானியா இருந்தா என்ன நடக்கும்? If one is crippled, what will happen? அவனை யாராவது சுமக்கணும். One should carry him. அவனால சுயமா எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. He cannot go on his own anywhere to come. யாராவது ஒருத்தன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். Somebody should help him. அந்த ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னா அவனுக்கு வசதி வாய்ப்பு இல்லனா அவன் பிச்சைக்காரனா மாறிடுவான் தான் பைபிள் சொல்லுது. If he has no facilities like that, then he will become a beggar, says the word of God. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு சப்பானியை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவன் அங்கே உட்கார்ந்து பிச்சை எடுத்தான். Acts 3:2 we see of a lame man who was carried and there he asked alms. யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்த பெதெஸ்தா குளத்தண்டை இயேசு வந்த பொழுது 38 வருடமாக பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை சந்தித்தார். அவனிடத்துல கேட்கிறார், உனக்கு சுகம் கிடைக்கலையான்னு. அவன் சொல்றான், என்னைய கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே இல்லங்கன்னு சொன்னான். In John 5:5 we see of a man who was lame and there they brought him and he said, have you not been healed? They said, nobody is helping me. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை ஸ்திதி எப்படி இருக்கிறது? Today how is the tendency of your spiritual life? நாம் இதை இன்றைக்கு நாம் நிதானிக்க போகிறோம். Today we are meditating on this. அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவன் சப்பானியாக இருந்து ஒருபோதும் நடவாதவன். He is born crippled from his mother's womb and never had walked. பிறந்ததிலிருந்து இருந்து சப்பானினாலே அது முடிஞ்சு போச்சு அந்த சப்ஜெக்ட். ஆனா அவனை பத்தி சொல்லிருக்கு ஒருபோதும் நடக்கவே இல்லை. When they are lame, that subject is over, but it is said of him that he's never walked. எவ்வளவு உபதேசம் கேட்டிருப்பீங்க? How many doctrines have you heard? எவ்வளவு ஆலோசனைகள் கிடைச்சிருக்கும்? How many counsels you received? எவ்வளவு பைபிள் படிச்சிருப்பீங்க? How many times you read the Bible? எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க? How many messages you would heard? டிசைனா பிரசங்கம் கேட்டிருப்பீங்களே? You would have heard messages in full design. பாம்பாட்டி வினோதமா எத்தனை பாம்பாட்டி மன்னார்புரத்திலையும் திசை வழியிலையும் சாத்தாங்குளத்திலையும் நாசரேத் சென்டர்ல ஊதிக்கொண்டே இருக்கிறான். How many ever snake chanters did blow their trumpets in Nazareth and in the same way and so on? பாம்பாட்டி எத்தனையோ விதத்துல வினோதமாய் ஊதினாலும் இந்த வெறியன் காதை அடைத்துக் கொண்டதாம். How many ever times the serpent people are just blowing the trumpets, they are just holding on to their head. ஒருபோதும் எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிற? ஒரு பிரசங்கத்துக்காவது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாயிருக்கிறதா? How many messages have you heard? By one message is there any change in your life? ஒருபோதும் நடவாத ஒரு மனிதன். He is a man who never had walked. அடுத்து சொல்லி இருக்கிறது அவனுடைய கால்கள் வழங்காதவன். Next it is said that is important in his feet. அவனுக்கு முதுகெலும்பு இருக்கு, உபதேசம் தெரியும், ஆனா அந்த உபதேசத்தின்படி நடக்கிற கால்கள் அவனுக்கு இல்ல. He has backbone, he knows the doctrine, but in order to walk in it he had no feet. நீங்கள் சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand this truth. சில பிள்ளைங்க சின்ன வயசுல அதிகமான நாட்கள் கழித்து நடக்க ஆரம்பிக்கும். Some children in their small age they walk after a long time. அது அந்த பெற்றோருடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது. That is based upon the parents. 8 மாசத்துல நடக்க வச்சிருவாங்க ஒரு சில பேரண்ட்ஸ். அவங்களுக்கு அந்த பிள்ளையை நடக்க வைக்கணும், ஓட வைக்கணும்னு அது அந்த பிராக்டீஸ் கொடுப்பாங்க. அதுபோல இந்த சபைக்குள்ள வந்தா உனக்கு ஒரு பயிற்சி, சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு பயிற்சியை ஊழியக்காரங்க கொடுக்கணும், நீ அதை எடுக்கணும். Some parents will make the children to walk even in 8 months they have the practice like that. Even so after coming into this truth you should take the training from the servants of God that you might walk. ஒருபோதும் நடக்கவும் இல்ல, கால்கள் வழங்காதவனாய் மாறிட்டான். He has never walked before and he was important in his feet. ஒரு சில பிள்ளைகள் டஃப் அண்ட் டம்பாக, அதாவது ஊமையும் செவிடுமாக மாறி இருப்பாங்க. Some children would have been turned as deaf and dumb. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? The reason for this is ஒரு விதத்துல ஒரு குறைபாடாக இருந்தாலும் இன்னொரு விதத்துல தாய் அதுக்கு சொல்லி அதை பேசுறதுக்கு பிராக்டிஸே கொடுக்காம என் பிள்ளை உன் பிள்ளை கடைசில ஊமையும் செவிடுமா போய்விடுகிறாரு. Something might be defect in that child, but the mother has not practiced him and she was full of love and she never give practice for speaking and full of she's become dumb. ஒரு சில பேரண்ட்ஸ் பாருங்க, பிள்ளைகளுக்கு வயசாயிட்டா கூட தூக்கிட்டே அலைவாங்க. அதுங்க நடக்கிறதுக்கு பிராக்டிஸே கொடுக்க மாட்டாங்க. பாசமா கடைசில என் பிள்ளை நடக்கலன்னா எப்படி நடக்கும்? Some parents full of love they think that they should carry their children and they will never allow them to walk. Finally the child is never walking. அந்தந்த நேரத்துல அந்தந்த பிராக்டீஸ் கொடுக்கணும். At that time you should give the practice to the children. அது உனக்கு ஒரு பயிற்சி கொடுக்கலன்னா வேஸ்ட். If he was not given that exercise it's a waste. இவனுக்கு அந்த பிராக்டீஸே கிடையாது. அதனால தான் சொல்லி இருக்கு அவன் கால் வழங்கும், ஆனா நடக்க விடாம அப்படியே கால்கள் வழங்காதவனாய் மாறி போனான். He had no practice of this at all because he had his feet but he was impotent and could never walk. இந்த உபதேசத்தை கேட்கும்போது நீ ட்ரை பண்ணு, பிராக்டீஸ் பண்ணு.
When you hear this doctrine, you try and practice this. எபிரேயர் 5:24 என்ன சொல்லி இருக்கிறது? In Hebrews 5:24, 5:14 என்ன சொல்லி இருக்கிறது? in Hebrews 5:14, பலமான ஆகாரமானது உபதேசமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். but strong meat belongeth to them that are full age, even those who are by reason of use have their senses exercised to discern both good இந்த and evil. பலமான ஆகாரம் என்பது உபதேசத்தை காண்பிக்கிறது. This strong meat shows doctrine. உபதேசம் ஒரு மனிதனுக்கு கொஞ்ச நாள்ல நன்மை தீமை என்ன என்று அவன் பயிற்சி எடுக்கணும். This doctrine, man should practice what is good and evil. இன்னைக்கு பாருங்க மிலிட்டரியில எல்லாம் எப்படி ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க. You see how they are training in the military. சில இடங்கள்லாம் பயங்கர கொடூர தன்மையில ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க. In some places the training is so fierce. சில நேரத்துல மரணம் கூட வந்துரும். In some places even death occurs. பிரியமானவர்களே பிராக்டீஸ் எடுக்கணும். You should take practice like this. நீங்க எத்தனை பேர் பயிற்சி எடுக்கறீங்க இந்த வசனத்தின்படி உள்ள வாழ்க்கைக்கு எத்தனை பேர் பயிற்சி எடுக்கறீங்க? How many of you are taking practice by the word like இல்ல this? சொன்னா இந்த சத்தியத்தை கேட்டுட்டு அது வந்து ஏட்டுச்சுரைக்காக மாறிவிடும். You are hearing the truth but you are becoming like that which is in the இருக்கிற books. பேப்பர் டைரி எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கலாம். He will write, keeping on writing in the diaries. எல்லா உபதேசமும் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். All the doctrines will be known to him. ஆனா இதன்படி நீ நடந்தாயா? But have you walked according to இந்த it? உபதேசத்தை நீ கீழ்ப்படிந்து செயல்படுத்தி பார்த்தாயா? Did you practice according to this true உன் doctrine? வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தினாயா? அப்ளை பண்ணினாயா? Have you used and applied in this life? தேவனும் அப்போஸ்தல ஊழியர்களும் சபையும் ஒரு மனிதனுக்கு பயிற்சி கொடுக்கிறதாகத்தான் வேதம் சொல்லுகிறது. God and the servants of God are giving training to the church. ஆண்டவர் ஒரு மனிதனை நடக்க பழக்குவிக்கிறார். God is training a church to walk. அவர் சத்தியத்தை கொடுப்பது மாத்திரமல்ல அவனை நடக்க வைக்க கிருபையும் கொடுக்கிறார். He not only gives the truth, he gives them the grace to walk. ஓசியாவின் புத்தகத்தை நான் பார்க்கும் பொழுது Reading in the book of Hosea, 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே chapter 11 verse 3, நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். I had taught Ephraim and took by his arms to walk. நீ சபையில பிறந்திருந்தா இந்த இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாய் இருந்து சபைக்கு நீ ஒரு புத்திரனாக இருந்தால் உன்னை இந்த மார்க்கத்திலே கர்த்தர் நடக்க பழக்குவார். If you are born in this church, if you are washed by the blood of Jesus, then if you are the son, the Lord will make you to walk. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, In this sinful world, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே, in this life full of wickedness, மாம்சம் நிறைந்த உலகத்திலே, in the life full of சபிக்கப்பட்ட இந்த lust, பூமியிலே, in this earth which is cursed, இந்த சத்தியத்துக்காக நீ நிற்க நடக்க கர்த்தர் உன்னுடைய கையை பிடித்து நீ தேவனுடைய எபிராயீமா இருந்தால் உன்னை பிடித்து நடக்க பழக்குவார். that you might walk in the truth, and if you are like Ephraim, he will definitely take your hands and walk. உங்க சொந்த பிள்ளைகளை நீங்கள் நடக்க பழக்குவிக்க உங்களுக்கு தெளிவான அறிவு இருக்கும் பொழுது பரமபிதா தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மை நடக்க பழக்குவிக்க மாட்டாரா? When you have clear knowledge to grow up your children and make them walk, even so heavenly Father will he not make you walk? உனக்கு நடக்க முடியலையா கேளு ஆண்டவரே சொல்லு அவர் உன்னை நடக்க வைப்பார். If you are not able to walk, you see the Lord and you ask of him, he will make you to walk. குழந்தைகள் இருக்கிற வீடுகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன வாக்கர் வச்சிருப்பாங்க. In houses they will have a small thing for their children. அங்க ஒரு வாக்கர் வச்சிருப்பாங்க நடந்து போறதுக்கு. They will have a walker for the children. அந்த பிள்ளைங்க அதுல ஏறி உட்கார்ந்து அதுக்கு நடக்கவே முடியாது. ஆனா அதுல உட்கார்ந்து காலை ட்ரை பண்ணும். The children will never be able to walk, but it will try to walk. அதுபோல தேவனும் கூட இந்த உபதேசத்தை உனக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல இந்த உபதேச சத்தியத்தின்படி நடக்கவும் உனக்கு பழக்குவிக்கிறார். ஆனா நீ நடக்கணும். நீ சப்பானியாய் போய்விடக் கூடாது. Even so God gives the doctrine that you might be able to walk and gives the grace along with you should not go crippled with it. இந்த சத்தியத்தின்படி நீ நடக்காத பட்சத்துல நீ இந்த சபையில நீ உட்கார்ந்திருப்ப எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே தவிர உன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் கிடையாது. When you don't walk in the truth, then you will just keep gaping, there will be no use in your life. மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே இயேசு கடலிலே நடந்து வருகிறார். In Matthew chapter 14 Jesus came walking on the sea. அவர் கடல்ல நடந்து வர்றத பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு பயந்து கத்திட்டாங்க. All of them seeing that he walked on the sea were terrified. கடைசியிலே இயேசு என்று கண்டுபிடித்து விட்டார்கள். Finally Jesus came to found out this. அவர் இன்னும் போட்ல ஏறல. And he did not get into the boat. ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி நின்று கொண்டிருந்தார். He standing at the distance where he was proving his இத power. பார்த்த உடனே பேதுருவுக்கு ஒரு பெரிய அபரிமிதமான ஆசை. Looking at this Peter had a great desire. ஆண்டவரே நீர்தானா? Lord, is it thou? இயேசுவே நீர்தானா? Jesus, art thou? அப்ப அங்கேயே நில்லுங்க. Then stand there. நான் என்ன செய்றேன்? தண்ணியில நடந்து வரேன். I will come walking in the water. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல கிரியைகளை செய்வான் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான். He that believes on me, he shall do greater things and greater things than I. நீங்க இந்த தண்ணி மேல நடந்து வந்துட்டீங்க. நான் இப்ப நடந்து வரேன்னு சொன்னா அவரு அதெல்லாம் உனக்கு முடியாது நீ மனித பிறவி அப்படிலாம் சொல்லல. வா இறங்கி வான்னு சொன்னார்.
You walk the water, therefore I will come now walking in the water. Jesus did not say that you are born like man, and he did not say like this, he said you come. மத்தேயு 14 அதிகாரத்திலே 28 29 பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்திலே நான் வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னார். Matthew 14 chapter verses 28 and 29, Peter said, Lord, if it be thou bid me come unto thee on water. ஆண்டவர் சொல்லி உடனே அப்படிலாம் முடியாது தம்பி, அது எனக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ சும்மா பாஸ்டரா மட்டும் இரு அப்படிலாம் சொல்லல. Jesus never said that this is only commanded to me and you did not come like this. உடனே அவர் சொன்னார் வா. Immediately he said come. நான் என்ன ஜீவிச்சனோ அதே பிராக்டிஸ் உனக்கு நான் தர்றேன். What I have lived I give the same practice to you. நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றேன், அந்த பிராக்டிஸ் உனக்கு தர்றேன். I live a holy life, I give that practice to you. பாவம் இல்லாத பாவம் செய்யாத பாவம் அறியாதவனா இருந்தேன், அதே பிராக்டிஸ் உனக்கு நான் தர்றேன். I live a life without knowing sin, without doing sin, without knowing having the knowledge of sin. இந்த பாவம் என்ற கடலிலே நீ மூழ்காமல் பாவம் என்கிற கடலின் மேலே நடக்கிற ஒரு சக்தியை நான் உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் வா என்று கட்டளையிட்டார். அவன் இறங்கி ஜலத்தின் மேல் நடந்து அவரிடத்துக்கு கடந்து போனான். In the sea full of sin, he walked the waters and that sin did not enter him, and similarly he made him to walk the shore of the அவன் on the படவை sea. விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். He got out of the boat and walked to Jesus on the sea. இந்த உலகத்துல மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் உன்னை நடக்க வைக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருக்கிறது. Not only in this world, in any situation is able to make you walk. சாதகமான சூழ்நிலையில அல்லேலூயா போடுவோம், பாதகமான சூழ்நிலையில நீ அல்லேலூயா போடணும். In situations which are favorable you say hallelujah, in contrary situations you will never கர்த்தர் shout. கொடுக்கும்போது மாத்திரம் அல்லேலூயா இல்ல, கர்த்தர் எடுக்கும்போது அல்லேலூயா சொல்லி நீ பழகணும். Not only when the Lord gives you should say hallelujah, even when the Lord takes you should say கர்த்தர் hallelujah. கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The Lord has given, the Lord has taken, blessed be the name of the Lord. உலகத்திலேயும் உன்னை கைப்பிடித்து நடக்க பழக்குவார், சமுத்திரத்திலேயும் உன்னை நடக்க பழக்குவார். Even in the world he will make you to walk by arms, even in the sea he will cause you to walk. ஒரு காற்று அடித்தது, A wind blew, டக்குன்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. suddenly he had the fear. உடனே இயேசுவை பார்த்து கத்திட்டான். Immediately he cried out to Jesus. நீதானே வந்த, நீ பாட்டு போ அப்படின்னு சொன்னார். He did not say you only came, you get back. உடனே அவனை கையை பிடிச்சு தூக்கி விட்டார். Immediately holding on to his hands he lifted him ஒரு up. மனுஷன் கடல்ல போய் மாட்டிக்கொண்டான். A man went to the sea and got caught. தத்தளித்தானாம். He was troubled. எல்லா சாமியும் கூப்பிட்டானாம். He called all gods. கடைசில பிள்ளையார் வந்தாராம். Finally player came. உடனே சொன்னானா, என்னை எப்படியாவது காப்பாத்திரேன்னு சொன்னானா. And he asked him to rescue him. எல்லா சாமியும் ஊர்ல வச்சிருக்கீங்க, என்னைய மட்டும் கடல்ல கரைச்சிட்டீங்க, உன்னை எப்படி நான் காப்பாத்துறது போன்னு சொல்லிட்டாரு. You have kept all the gods in your places, but you have only melted me in the water. How can I come and save you? எந்த வல்லமையும் உன்னை காப்பாத்த முடியாது. உபதேசத்தின்படி நீ வாழணும்னா இந்த சத்தியத்திலே நீ நடக்க கர்த்தரே உன் கையை பிடித்து நடக்குவார். No power can save you. You walk according to this truth. God himself will hold your hands and walk. இன்னைக்கு நமக்கு இவ்வளவு சத்தியம் கிடைக்குது. Today we are receiving such truth. இவ்வளவு உபதேசம் கிடைக்குது. We are getting these doctrines. இவ்வளவு அபிஷேகத்துல ஃபில் பண்ணப்படுகிறோம். We are getting filled in such anointing. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கு இப்படி பிரமாணமும் கிடையாது, இப்படிப்பட்ட உபதேசமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. டைரக்டா ஆண்டவர்ட்ட கான்டாக்ட் வச்சிட்டே நடந்து போயிட்டே இருந்தான். The Old Testament saints had no laws like this and no doctrines like this. They had direct contact with God and walk. ஆனாலும் நம்மை இல்லாமல் அவர்கள் பூர்ணராகவில்லை. நம்மை தான் கர்த்தர் மேன்மையாக விசேஷமானதொன்றை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Yet they were not made perfect without us. God had made us special above them. இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஜனங்களை நடக்க வைக்கிறார்கள். Today apostles are making the people walk. அதனால தான் நாங்க எங்களுடைய பிரசங்க சில நேரத்துல கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கு என்னன்னா, போதக சிட்சை ஜீவ வழி, எப்படியாவது உன்னை நடக்க வச்சு கரை சேர்த்தணும்னு நாங்க ட்ரை பண்றோம். That is why our message is tough at times, because the correction of the word is the reproof to your word. Somehow we are making the people to நீ walk. முடவனா இருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உன்னுடைய வல்லமை காலிலே இறங்கும். இந்த சத்தியத்தின்படி இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உன்னை நடக்க வைக்க முடியும். If you are crippled, then the power of this word will cut down on your bones, and this truth will make you to walk. அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 6 வசனத்திலே வருஷமெல்லாம் வாழ்நாள் எல்லாம் 40 வருடமாக ஆலயத்தின் வாசலிலே அலங்கார வாசலிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மனிதனை அப்போஸ்தலர்கள் நடக்க வைத்து நிமிர்ந்து நடக்க வைத்து அவனை ஆலயத்துக்குள்ளே கொண்டு சென்றார்கள். In Acts 3:4 we see the man who was lame for 40 years together, who was asking alms in the gate. The apostles made him to lift up and walk, and made him to walk into the temple. அப்போஸ்தலர் 14:10 படி அந்த மனிதனை அப்போஸ்தலர்கள் எழுப்பி அவனை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தினார்கள். According to Acts 14:10 they lifted and made him to stand right and walk with the apostle. அவன் கால் சப்பானியா இருந்தா கூட பிரசங்கத்தை அழகா கேட்டுக்கிட்டே இருந்தான். Although he was crippled in his feet, he heard the message beautifully. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருந்தான். He was listening to what Paul spoke. இன்னைக்கு கூட பிரசங்கம் ரொம்ப இடத்துல நடக்குதுங்க. Even messages are taking place everywhere. இந்த பிரசங்கத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? How are you taking this preaching? ஒரு சிலர் இந்த பிரசங்க நேரத்தை தூங்குறதுக்காக பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க. Some of them are making use of this sermon to sleep.
sleep. அவன் கதை முடிஞ்சிட்டான்னு அர்த்தம். That means its life is over. அவனுக்கு நல்ல நேரத்துல பிரசங்கம் கேட்கும்போது அருமையா தூக்கம் வருதுன்னா அவன் லைஃப பிசாசு முடிச்சிட்டான்னு அர்த்தம். In good times when you to hear the message, if he's going to go into sleep, then the Satan is spoiled his life. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 9 வசனத்துல பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஏன்னா அடுத்த நாள் அவருக்கு வேற ஒரு புரோகிராம். அப்படினால ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் பொத்துன்னு 3ஆம் வானத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். செத்தே போயிட்டான். In Acts 20 verse 9 we see that Paul was preaching for a long time because he had to go to another place the next day, and while he was preaching, a man who was in deep sleep, he fell down from third loft. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்கிட்டேன பிரசங்கத்துல தூங்கிட்டீனா நீ செத்து போன ஒரு நபர். You who are sleeping, rise from the dead, for if you sleep when the message is you are a dead person. பிரசங்கம் கேட்கும்போது மட்டும் தூங்கவே கூடாது. ஏன்னா அதான் உனக்கு லைஃப். அங்கதான் உனக்கு ஆலோசனை வருது. நீ உனக்கு அங்கதான் உன்னை வழிகாட்டுகிற வல்லமை வருகிறது. While hearing the messages, you should never sleep. It is from there the power of God comes for you to enable you. இரண்டாவது. Secondly, அடுத்து ஒரு இடத்துல ஒருத்தன் பிரசங்கம் பண்ணான். பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லாரும் போய் ஐயோ இத மாதிரி பிரசங்கம் கேட்டதே இல்லனா இது ஒரு குரூப் சபைக்குள்ள கிடக்குது. in another place, others went and said that we have never heard such a great message and boasted him. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 21 22 பார்க்கும் பொழுது ஏரோது பிரசங்கம் பண்ணினான். முடிந்த உடனே ஜனங்கள் சொன்னார்கள் இது மனித சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று புகழ்ந்தார்கள். கடைசில பாத்தீங்கன்னா அவனும் செத்து போயிட்டான் அடுத்த 10 நிமிஷத்துல. Acts 12:21 and 22, after the message they came and said Herod that this is the oration of this the voice of God and not of man. Immediately he also died. பிரசங்கம் பண்றவன் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர். He who is giving the message is a transmitter. அவனுக்கு அதுதான் அது மட்டும்தான். It's only his duty. அவனை போய் புகழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. கழுதை கூட ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிச்சு ஒரு தீர்க்கதரிசிக்கு. உடனே கழுதைக்கு போய் மாலை போட்டுருவியா? There is no use to go and boast that preacher. Even an ass gave a preaching to a prophet. Will you go garland that ass? யாராவது பிள்ளையாம் கழுதையை கூப்பிட்டு அட்டகாசமா பேசுன அப்படின்னு எவனாவது சொன்னானா? Did anyone call the ass of Balaam and said that you spoke beautifully? அவன் வேலையை செய்றான். நான் பிரசங்கம் பண்ணலனா இன்னொரு ஆள் பிரசங்கம் பண்ணுவாரு. He is done his duty. I have preached, another person will preach. பிரசங்கம் முடிஞ்ச உடனே நீ கர்த்தரை புகழணுமே தவிர மனுஷனை போய் புகழ்ந்துகிட்டே இருக்க கூடாது. After the message, you should only praise God and not man. ஒரு இடத்துல நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல பிரசங்கம் நடந்தது. பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஒரு ஆள் ஓடி போய் இத மாதிரி பிரசங்கம் நான் கேட்டதே இல்ல அருமையா பண்ணீங்கன்னு சொன்னாரு. In one place, one person went and said after the message, you've done a beautiful message. I've never heard it before. அவர் சொன்னாரா? He said, ஏற்கனவே ஒருத்தர் வந்து சொல்லிட்டாருங்க நீங்க இரண்டாவது ஆளுன்னு சொன்னாரு. already another person has come to and told me like this, you are the second person. இல்லையே நான் பாத்துட்டே இருக்கேன் பிரசங்கம் முடிஞ்சு நீங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. He said, no, I'm the first person who had appreciated you after the message I've been seeing. இல்ல No. நான் வந்து உட்கார்றதுக்கு முன்னாலேயே சாத்தான் வந்து சொல்லிட்டான் அட்டகாசமா நீங்க பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னா நீ இரண்டாவது சாத்தான் வந்திருக்கற. Even before I could sit down, Satan came and said, you have preached very beautifully. அதனால பிரசங்கம் பண்ற ஆளுங்களை புகழ்ந்துகிட்டு பாட்டு பாடுற ஆளுங்களை புகழ்ந்துகிட்டு எதையாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டு இப்படியே மனுஷனை புகழ்ந்தே பேசிக்கிட்டு மனிதனை பிரியப்படுத்த பார்க்கறாயா தேவனை பிரியப்படுத்த பார்க்கறாயா? I want to praise the person who is preaching or singing songs, and do you want to keep praising God or man? மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனை புகழ்ந்து பேசிட்டேன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். அவனுக்கு அதுதான் சோதனை. If you should praise man and boast man, that is the end of him. He is going to die. அப்போஸ்தலர் 7 அதிகாரத்துல ஸ்தேவான் அருமையான ஒரு பிரசங்கம் பண்ணான். In Acts chapter 7, Stephen preached a good preaching. அட்டகாசமான பிரசங்கம். It was a marvelous preaching. ஆபிரகாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். He started from Abraham. ஆபிரகாம்ல ஸ்டார்ட் பண்ணி அழகா இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து நிப்பாட்டி நீங்க தான் அந்த இயேசுவை கொன்னீங்கன்னு பிரசங்கத்தை முடிச்சான். Starting from Abraham coming to Jesus, he stopped with the preaching and said that you killed Jesus. இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமா இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலர் 7:52ல சொன்னா 54ல பல்ல கடிச்சிட்டான் அவ்வளவு வரும். In Acts 7:52 he said that ye are the ones who slew him and who are the ones who persecuted him. In the last he was dead. பிரசங்கத்துல சில நேரத்துல ஆபரேஷன் கூட நடக்கும். In sometimes there will be operation in the messages too. சில இடத்துல தடவி மருந்து போடுவோம். Sometimes we will anoint them with oil. சில இடத்துல உன்னை மெச்சிக்கொள்வோம். Sometimes we will சில இடங்கள்ல உங்களை உற்சாகப்படுத்துவோம். Sometimes we'll exhort you. அங்க எங்கயாவது புண்ணு இருந்து ரணம் வச்சு அது சீல் பிதுக்கப்படாம இருந்துச்சுன்னு சொன்னா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். போதக சிக்ஷை ஸ்டார்ட் ஆகும். அதான் ஜீவ வழி. இல்லன்னு சொன்னா நீ புறையேறி போய் செப்டிக் ஆகி செத்து போவ. If there's wound which is sores with full of pus, then we will start the operation work and the correction from the word of God, or else you will die. ஆனா என்ன நடந்துச்சு? But what happened? ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணி முடிச்சான். எல்லாரும் சேர்ந்து கல்லெறிஞ்சு அவனை கொன்னேட்டாங்க. After Stephen finished his preaching, they stoned him and he died. சத்தியத்தை சொன்னதினாலே நான் உங்களுக்கு சத்துருவானேனா? Because I told the truth, am I your enemy?
இயேசு கேட்கிறார், சத்தியத்தை சொன்னபடி நான் உங்களுக்கு சத்துருவானேனா? Jesus asked, because I told you the truth, am I your enemy? அதனால இதிலிருந்து என்ன விளங்குறோம்னா, பிரசங்கத்தை கேட்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு தான் பேசுறார், ஆண்டவரே நான் சரியாகணும் சுவாமி, இப்படியே சொல்லணும். இந்த ஆள் எனக்கு தான் பேசுற, ஆண்டவரே நான் இனிமே இந்த கூட்டத்துக்கு வர மாட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. From this we should understand and say, praise the Lord God, you are speaking to me and I should sit right my life, not say that this man is speaking for me. நான் கேக்குறேன், பிரசங்கம் உனக்கு பண்ணாம நான் ரோட்ல யாருக்கு போய் பண்றது? I ask you one question, preaching is for not for you and whom else we are preaching? இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். எனக்கு தான் பண்ணாரு அவர் கை நீட்டினதெல்லாம் நேரா ஏன்ட்ட தான் வந்துருச்சு. Only to நான் சொல்றேன், உனக்கு தான் நான் பண்றேன், வேற யாருக்கும் என்னால பண்ண தெரியாது. நான் உனக்கு தான் நான் போதகன், உனக்கு தான் நான் அப்போஸ்தலன், உனக்காகவே நான் பரிந்து பேசுகிறேன், உனக்காகவே ஊழியம் செய்கிறேன். Only to the ones who are seated here I am preaching, and the preaching should come to you and be pointed to you. It is for you and the apostle, and it's for you the preaching is. ஆனா இந்த மனிதன் பாவப்பட்ட ஒரு மனிதன். But this man is a sad person. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? But what he did? பிரசங்கத்தை மத்தவங்க கேட்டதை விட இவன் மட்டும் தான் அந்த இடத்துல ரொம்ப சின்சியரா கேட்டுட்டே இருந்தான். More than he hearing the preaching, he was the one who heard it very பிரசங்கம் sincerely. கேட்க அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தை உண்டு பண்ணி விட்டது. As he was hearing the message, those words create a salvation within him. உபதேசத்தை நீ கேட்கும் பொழுது ஒரு எழுத்தின் பிரகாரமான ஒரு வார்த்தையாக, ஒரு அலங்காரமான வார்த்தையாக, ஒரு நல்ல வார்த்தையாக நீ எடுத்துக்கொள்ள கூடாது. அதை கேட்கும் பொழுதே உனக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டாகிட்டே இருக்கணும். As you hear the words of sermon, you should not take it as a beautiful word or just a word which is to be praised, but as you hear, you should have the salvation taking place in you. பவுல் பேசுகிறதை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் என்று அப்போஸ்தலர் 14:9 சொல்லுகிறது. In Acts 14:9 we read that when Paul was speaking, he was hearing. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே பவுல் அவனை பார்க்கிறாரு, அவனுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் வந்து விட்டது. When Paul was preaching, he looked into him and there was a faith which was to be saved. கேட்கும் பொழுதே ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டாகிக்கொண்டே இருந்தது. And there was a faith which was perceived in him to be saved. பிரசங்கம் கேட்கும் பொழுதே உனக்கு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் வந்து விட வேண்டும். As he was hearing the message, there should be a perceiving of by faith. அப்படியே அந்த பிரசங்கத்தினுடைய வல்லமை அப்பொழுதே உனக்குள்ள வந்துவிடும். And that means the power of that message will then come into you. உபதேசம் கேட்கிறது பெருசல்ல, உபதேசம் கேட்கும் பொழுதே உன்னை கரெக்ட் பண்ணிட்டே நீ வரணும். Not sufficient you hear the doctrine, you should correct yourself as you hear the doctrine. யோவான் 15:3 என்ன சொல்லுகிறது? John 15:3 what it says? நீ இப்பொழுது நீங்க கேட்ட உபதேசத்துல இப்பொழுதே உனக்கு சுத்தமாகி விட்டது. வாசியுங்கள் ஒரு விசை. யோவான் 15:3. John 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். Now we are clean through the word which I have spoken to you. உபதேசம் கேட்கும் பொழுதே ஒரு மாற்றம் உனக்குள்ள நடந்து கொண்டே இருக்க வேண்டும். As you hear the doctrine, there should be a change in you. அபிஷேகம் பெற்று வீட்டுக்கு போறதுக்குள்ள கர்த்தர் சவுலுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். Before he was anointed and went back home, Saul was given another heart. அவன் வேற மனிதனாய் மாறி தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். He became another person and went back home. அதுபோல பிரசங்கம் கேட்கும் பொழுதே உனக்கு விசுவாசம் உண்டாகணும், ரட்சிப்பு உண்டாகணும், சுத்திகரிப்பு உண்டாகணும், பரிசுத்தமாகுதல் உண்டாகணும், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும், ஒரு ஒப்புரவாகுதலின் சிந்தை உனக்குள்ளே உண்டாக வேண்டும். As you hear the message itself, there should be a change in you, there should be repentance, a confession, there should be reconciliation, a holiness take place in you. சும்மா பிரசங்கத்தை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நீ என்ன விமர்சகராக நீ சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாயா? You should not hear the message and be as the one who is orating saying that the message is good. தவறு. It's wrong. இன்றைக்கு பிரசங்கத்திலே உனக்குள்ள என்ன விசுவாசம் உண்டானது? Today in this message, what faith did happen to you? என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது? What blessing you received? என்ன அபிஷேகம் கிடைத்தது? What anointing did you என்ன receive? மனம் திரும்புதல் உண்டானது? What repentance happened to you? எவ்வளவு உனக்குள்ள இருந்து சீல் பிதுக்கப்பட்டு வெளியே போனது? How much of the past was taken out of you? எவ்வளவு உன்னுடைய காயங்கள் கட்டப்பட்டது? How much of your sores were bound up? எவ்வளவு உன்னுடைய அடிக்காயங்கள் ஆற்றப்பட்டிருக்கிறது? How many of your wounds being cured? எவ்வளவு நீ ஆறுதல் பெற்றுக்கொண்டாய்? How much you've been consoled? அந்த மனிதனுடைய விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் வந்த உடனே பவுல் சொன்னார், நீ எழுந்து காலூன்றி நில். That faith of that man was not an ordinary faith. When that faith according to salvation came, Paul said, stand up and உங்களை ஒரு ஊழியக்காரன் பார்க்கும்போது உன்னை பரிசுத்தவானாய், விசுவாசம் உள்ளவனாய், நம்பிக்கை உள்ளவனாய், சபைக்கு தூணாய் பார்க்கணுமே தவிர வேற எந்த கண்ணோட்டத்தோட ஊழியக்காரன் உன்னை பார்க்க கூடாது. When the servants of God are looking unto you, they should see you as the one who is standing by faith, who is standing in holiness, who is standing for the witness of God. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசத்தின் தன்மை எப்படி உள்ளது? Dear beloved, what is the tendency of our faith? நான் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தின் தன்மையை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். I place before you certain words, you search out and see as to what kind of faith you have. உனக்கு சுகரை அளவு பார்க்கிறதுக்கு உனக்கு அறிவு இருக்கிறது. You have the knowledge to look to your sugar. உனக்கு ஜுரம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கிறது. You have the care to say how much of fever you have. உன்னுடைய ஃபீவர் தன்மை எவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரியுது. 110ங்க ஏறி போச்சுங்க
அதெல்லாம் கரெக்ட். விசுவாசம் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா? You know the character of the fever which is in you. Is your faith going up or down? ஒரு ஆளை பத்தி சொல்லிருக்கு, கடுகு விதை அளவு விசுவாசம். About one man it is said faith which is as mustard. ஒருவேளை அது கூட உனக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். If that is strong in you, it's not sufficient. உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? What kind of faith you have? 3 வருஷம் ஊழியம் செஞ்சு இயேசுவோடு நடந்துட்டு கடைசில அவங்களுக்கு கிடைச்ச சர்டிபிகேட் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசி என்னாரு. After serving with Jesus for 3 years and they've had the certificate saying that you are my people of least faith. அவர் சொல்றாரு அற்ப விசுவாசியே. People of least faith. ஏன் சந்தேகப்பட்டாய்? Why are you doubting? அற்ப விசுவாசிகளே. And people of least faith. இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க கடைசில வாங்கிர கூடாது. You should not get such words. ஓட்ட முடியும்போது அற்ப விசுவாசிகளே அப்படினு ஒரு வார்த்தை கிடைச்சதுனா என்ன பிரயோஜனம்? At the end of your race, if you are called as the least faith, what is the use? உன்னை பார்த்து சொல்லணும், உன்னுடைய விசுவாசத்தை போல வேற விசுவாசம் யார்ட்டையுமே கிடையாதுன்னு. And looking at you, they should say, as you have the faith, there is no other faith in anyone. மத்தேயு 14:31ல சொல்றாரு அற்ப விசுவாசியே. In Matthew 16:31, he is calling them as people of least faith. எவ்வளவு காரசாரமான வார்த்தை தெரியுமா? What a hot word is this? அந்த ஒரே வார்த்தையில பேதுரு செத்து போயிருப்பான். In that one word, Peter should have died. நம்ம அவனை சொல்றோம் பிரதான அப்போஸ்தலன். இயேசு அவனை பார்த்து சொன்னார் அற்ப விசுவாசியே. We would say that he is an apostle, but Jesus calls him as a man of little faith. ஒரு சிலருக்கு விசுவாசத்துல கிரியே இல்ல, செத்து போன விசுவாசம். Some of them have no works in the faith at all, they are dead. இந்த சில மாடுகளுக்கு பின்னால கண்ணுக்குட்டி மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க, அந்த தோல் மட்டும் தான் இருக்கும், உள்ள என்ன இருக்கு? வைக்கோல சுத்தி வச்சிருப்பான், அதை தூக்கிக்கிட்டே பால் கறக்கிற இடத்துல சுத்திட்டு அலைவான். அதே மாதிரி செத்து போன விசுவாசத்தை வச்சுக்கிட்டு விசுவாசிங்கிற ஒரு போர்டு போட்டுட்டு சுத்துற ஒரு பெரிய கும்பல் நம்ம சபைக்குள்ள இருக்கிறார். They will be the calf behind the cow which is only full of stacks, but they will be taking around for that cow to give its milk. Even so people who are dead like believers are found church. யாக்கோபு 2:14ல பார்க்கும் பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததே. In Lamentation 2:15 we see the கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததே. faith without works is dead. மத்தேயு 17:20ல கடுகு விதை அளவு விசுவாசம். Matthew 15:20 it's the faith which is having its little faith. ஒரு இடத்துல இயேசு கேக்குறாரு உன் விசுவாசம் எங்க போச்சுன்னு கேட்டாரு. In one place Jesus asking where is your faith gone? லூக்கா 8:25ல கேக்குறாரு உன் விசுவாசம் எங்க? Luke 8:25 is asking where's your faith? ஆனா அந்த பெண்ணை கேட்டா என்ன சொல்வா தெரியுமா? But looking at the woman he asks, அந்த மனிதனை கேட்டால் என்ன சொல்வான் தெரியுமா? if he is asking his wife what will he say? உன்னுடைய விசுவாசம் எந்த தன்மை உள்ளது? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். If he is asking as to what that faith is, விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. The faith according to salvation is come into him. அவனுடைய சப்பானித்தன்மையை மாற்றக்கூடிய விசுவாசம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. The faith that will change his crippleness is come into him. காலூன்றி நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய நடக்க வைக்கக்கூடிய சக்தி அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. The faith that will make him to walk upright is come into him. மரித்தோரை எழுப்பும் விசுவாசம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. The faith that will resurrect the dead is come into him. அருமையானவர்களே உங்களுடைய விசுவாசம் என்ன? Dear beloved, what's your faith? ஆண்டவர் விசுவாசம் இல்லாதவர்களை பார்த்து சொல்கிறார் விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். Looking unto the ones without faith, the Lord says unto the untoward generation who has no faith, how long will I be with you? உபதேசம் கேட்கிறாய் ஆனால் விசுவாசம் இல்லாமல் அந்த உபதேசம் செயல்படாதே. You will hear the doctrine but without faith this will not operate. விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. உனக்குள்ள சரியான ஒரு விசுவாசம் ஊற்றாய் பாய்ந்து வர வேண்டிய ஒரு காலம் இதுதான். A right faith should come as a spring into you. உன்னுடைய தொழிலே தேவனை விசுவாசிப்பாயாக. In your business you believe on God. அதனால தான் வேதம் சொல்கிறது சகல விசுவாசம் சொல்லி. That is why the word of God says all faith. 1 கொரிந்தியர் 13:2ல பார்க்கும் பொழுது 1 Corinthians 13:2 அங்கே சொல்லிருக்கு சகல விசுவாசத்திலும். It is said in all faith. அப்படினா விசுவாசத்துல பல ஸ்டெப்புகள் இருக்குது, பல அனுபவங்கள் இருக்கிறது. If it is so, there are many experiences and steps in faith. சும்மா விசுவாசிங்க சொல்றதுக்கு பேருக்கு விசுவாசம் அல்ல. Not to say an ordinary believer's faith. அது பிரியமானவர்களே சரியான விதத்திலே உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியான விசுவாசம் இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது தேவனுடைய வசனத்திலிருந்து உனக்கு நேராக வந்தால் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே நீ நிமிர்ந்து நிற்பாய், உன் கால்களிலே ஜீவன் உண்டாகும். If there's no right faith in you, the word of God cannot operate within you. If you hearken with the right faith, then the close of the meeting there will be the voice of this word of God in you. மத்தேயு 15:28 பார்க்கும் பொழுது Matthew 15:28 அவர் சொல்றார் ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. He said, woman, thy faith is great. உன்னுடைய விசுவாசத்தை இன்னைக்கு பார்த்து கர்த்தர் என்ன சொல்வாரு? Looking at your faith, what will the Lord say? உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று கர்த்தர் சொல்வாரா? Will the Lord say, great is thy faith? உன்னுடைய விசுவாசத்தின் தன்மை எப்படி இருக்கிறது? What is the tendency of your faith in you? வேதம் சொல்கிறது ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. Word of God says, oh woman, great is thy faith. ஆனபடியால் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. Therefore it shall be done according to your நீ desire. எப்படி விசுவாசிக்கிறையோ அது அப்படியே உனக்கு சக்சஸ் ஆகும். As you are believing, it will be success in you. நீ எதை முடியலையோ அது முடியும் நீ விசுவாசித்தா அது உனக்கு முடியும். If
it's possible, impossible, if you believe it's possible, it will happen. தேவனால் எல்லாம் கூடும். By God, all is possible. இரண்டாவது அதே ஸ்தானத்துல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். At the same time, he who believes it's possible. நீ சரியா விசுவாசிச்சேனா தேவன் என்ன செய்ய முடியுமோ அது உன் வாழ்விலே அவரே செய்ய ஆரம்பிப்பார். If you believe rightly what the Lord wants to do through you, he will do it. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. Woman, great is thy faith. இத்தனை வருஷம் இந்த மார்க்கத்துல பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கறோமே, நம்முடைய விசுவாசத்தை குறித்து தேவனிடத்திலிருந்து வருகிற பதில் என்ன? So many years we are following in God in the religion. What is the reply of God for our faith? மத்தேயு 8 அதிகாரம் 10 வசனத்திலே ஒரு மனிதனை பார்த்து இயேசு சொன்னார், இவன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல்ல எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னார். In Matthew 8:10 Jesus was marveled about a woman மத்தேயு saying. 8:10ல பார்க்கும் பொழுது In Matthew 8:10 we see that இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவே இல்லை. I have not found so great a faith, no, not in Israel. நானும் சுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களை தேடி பார்த்தேன், யாருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விசுவாசம் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு வந்து விட்டது. I have seen the faith among the people of Israel who went into Canaan. Such a great faith has come into the centurion. இந்த சபையில 500 பேர் இருக்கட்டும். We are 1,000 people in the church. ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்க்கிறது இல்ல, உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். God is not looking at the face but into your faith. எந்த இடத்துலயும் நீங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give unbelief in at any time. சரியான விதத்துல உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் மெச்ச வேண்டும். At the right time God wants to exalt your உன்னுடைய faith. விசுவாசத்தை பார்த்து உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். God should look at your faith and say your great is your faith. உன் விசுவாசத்தை பார்த்து இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லணும். Looking at your faith he should say I have not found so great a faith. ஊழியர்கள் தங்களுடைய அனுபவங்களில் இப்படிப்பட்ட அநேக விசுவாசிகளை கண்டிருக்கிறார்கள். Servants of God had seen many of them who are faith warriors like this. அநேக விசுவாசிகள் நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல நிக்கறாங்க. They have seen many believers who were strong in faith. யூதா 20 வசனத்தை பார்க்கும் பொழுது, reading in Jude chapter 20, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். You beloved, steadfast yourself in the most holy faith. விசுவாசம் faith, மகா பரிசுத்தமான விசுவாசம், holy faith, மகா பரிசுத்தமான விசுவாசம், and most holy faith. ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது. விசுவாசம், பரிசுத்த விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். There are different steps of faith, holy faith and most holy faith. உங்களை எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது? How many of you have such experience? யூதா சொல்றாரு, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Jude says that you confirm yourself in the most holy faith. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கையிலே கர்த்தர் ஒரு விசுவாசத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். You understand well the Lord has given into your hands of faith. அந்த விசுவாசம் இல்லாமல் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. Without this faith you cannot go to heaven. உன் கையில ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீ என்ன செய்தான்னு கேட்பாரு. He will ask us to what you have done to the faith given to you hands. உன் கையில பணத்தை கொடுத்ததுக்கு ஒரு கணக்கு கேட்கிறாரு. He is asking an account for the money he is ஆஸ்தி given. ஐஸ்வரியம் கொடுத்ததுக்கு ஒரு கணக்கு கேட்கிறாரு. He is asking account for the riches and wealth. அப்படியானால் if it is so, உன் கையில கொடுத்த விசுவாசத்தை நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. He will ask us to what you have done with the faith in your hands. யூதா 3 வசனத்திலே பார்க்கும் பொழுது, Jude verse 3, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், the faith which is once delivered to the saints. நான் பொதுவான விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு எழுத கருத்துள்ளவனாய் இருந்தேன். ஆனால் ஆவியானவர் சொல்றார், பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. I gave all diligence to write to you of the common salvation, but the Holy Spirit has exhorted me to earnestly contend for the faith which was once delivered to the saints. உலகத்துல நீ தரித்திரனா இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல நீ ஐஸ்வரியவானாய் இருக்க வேண்டும். You might be poor in the world, but you should be rich in faith. தேவன் உலகத்தில் தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வரியவான்களாய் மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says the Lord has made the poor of this world rich in faith. உனக்கு வீட்ல சாப்பாடு இல்லாம இருக்கலாம். You might not have food in your உனக்கு house. நல்ல உணவு இல்லாமல் இருக்கலாம். You might not have anything in your house. தங்குவதற்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். You might not have facilities to ஆனால் stay. நீ விசுவாசத்திலே தரித்திரனாய் இருக்க கூடாது. But you should not be the one not having faith. ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதிக விலையேற பெற்ற விசுவாசம். Because the faith within you is of precious value. அப்படித்தான் முதலாம் பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். That is what we read in 1 Peter 1:7. விசுவாசமானது விலையேற பெற்றது, அருமையானது. Dear beloved, faith is most precious. அடுத்து பரிசுத்தவான்களின் விசுவாசம் ஒரு விசுவாசம் இருக்கு. Nextly, there is a faith of the saints. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 10 வசனத்தை பார்க்கும் பொழுது, Revelation chapter 13 verse 10. பரிசுத்தவான்களின் விசுவாசம், The faith of the saints. நீ உன்னுடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் இரண்டு கண்ணு போல பாதுகாத்துக் கொண்டே வர வேண்டும். You should preserve this faith and holiness as two eyes. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. Without faith it is impossible to please God. Without holiness no man shall see God. இந்த ரெண்டு கண்கள், Both are two eyes. பரிசுத்தமும் விசுவாசமும். Faith and holiness. இந்த ரெண்டு கண்ணை வைத்து நீ தேவனை நீ பார்க்க வேண்டும். With these two things you should see a God. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? What is your faith? உன்னுடைய விசுவாசம் சிக்காய் போயிடுச்சா? Is your faith become sick? விசுவாசத்துல பலவீனம்
பலவீனமா போயிட்டீங்களா? Are you weak in faith? ஒரு காலத்துல நாங்க விசுவாசத்துல அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்னு சொல்லுவாங்க. Some of அதெல்லாம் கரெக்ட். இப்ப விசுவாசம் எப்படி இருக்கு? Some of them will say we have done in faith once upon a time like this. What is your faith now? தீத்து முதலாம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Titus first chapter verse 14. ஆரோக்கியமான விசுவாசம். It's a sound faith. விசுவாசத்திலே ஆரோக்கியமா இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு. He exhort the others that they may be strong in faith. விசுவாசத்திலே சிக்கா போயிராம. He should not be lost in faith. விசுவாசத்திலே சிக்காயிர வியாதியாய் போயிர கூடாது. You should not become sick in faith. விசுவாசத்திலே நீ ஆரோக்கியமாய் சுகதேகியாக காணப்பட வேண்டும். You should become sound health in faith. சில விசுவாசிகள்லாம் விசுவாசத்துக்காக எப்படி ஜீவனை கொடுக்கறாங்க தெரியுமா? Some believers give their life to that extent in faith. அப்படியே பானபலியாக விசுவாசம் என்னும் பலியின் மேல அப்படியே வார்க்கப்படுறாங்க. They pour out as a drink offering upon faith. நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி விசுவாசம் இருக்குற? How many of us have such a faith? ஒரு சிலர் விசுவாசத்தை பத்தி பயங்கரமா பேசுவாங்க, அன்பே இருக்காது. Some of them will speak more about faith, have no love. ஒரு சிலர் பாருங்க விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்பாங்க, ஆனா வீட்ல உள்ளவனுக்கு சோறு கொடுக்க மாட்டான். Some of them will speak about faith but they will not feed them in their house. நல்ல விசுவாசிம்பாங்க, அம்மாவுக்கு சோறு கொடுக்க மாட்டான். They will be good believers not providing food to their father. ஆனா பார்த்தா விசுவாசத்துல தைரியமா நின்னுட்டே இருப்பான். They will boldly stand for the faith. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். With love work of faith will work. கலாத்தியர் 5:26ல சொல்லிருக்கு, நீ விசுவாசினா அதோட மிக்ஸ் ஆக வேண்டியது அன்பு. Galatians 5:26 we see you are a believer but we should mix love with it. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். The faith working with the love will help you. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? What a kind of faith was in him? தேவகுமாரனை பற்றும் விசுவாசம். It's the faith after the Son of God. தேவகுமாரனை பற்றிக்கொள்ளக்கூடிய விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். It is a faith clinging onto the Son of God should be firm. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? Dear beloved, how is your faith? ஒரு கடைசி காலம். This is the last time. இந்த காலத்துல விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி இருக்கிறார். And we see that the things opposing the faith will happen. தயவு செய்து யாரும் விசுவாசத்துக்கு துரோகிகளாக மாறவே கூடாது. Do not become treacherous to this faith. விசுவாச துரோகம் எங்கயாவது நடக்கட்டும். Let treacherous happen anywhere else. நமக்குள்ள நடக்க கூடாது, நம்முடைய குடும்பத்துக்குள்ள நடக்க கூடாது. But this should not happen within us and our family. இந்த சபைக்கே உண்ட வீட்டுக்கே நீ ரெண்டகம் பண்ண கூடாது. You should not do anything controversy to this church. இந்த சபையில நீ விசுவாசியா இருந்து நீ துரோகியாக மாற கூடாது. You being a believer be not treacherous to this church. விசுவாசம் என்பது ஒரு கப்பல். Faith is like a ship. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் யாத்திரை, நடுக்கடல் யாத்திரை. Life of faith is a journey of ship in the mid sea. விசுவாச கப்பலை நீங்க சேதப்படுத்த விட கூடாது. You should not allow the ship to be விசுவாசம் ஒரு கேடகம். Faith is like a shield. ஒரு மனிதனுக்கு அது ஒரு கேடகம். அதுதான் உன்னை பாதுகாக்க கூடிய ஒரு சக்தி. It is the shield which is preventing a man. யுத்தம் வரும் பொழுது இந்த விசுவாசத்தை நீ தூக்கிட்டேனா எந்த ஆயுதமும் உன் மேல வந்து தாக்க முடியாது. When war comes, if you take up this shield, no other weapon can come against you. எத்தனை பேர் விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகிறது? How many of you have faith in you? அவனுக்கு நடக்க முடியாது. He cannot walk. ஒண்ணுமே செய்ய முடியாது. He could not do anything. ஆனா விசுவாசம் பெருகிட்டே வந்துச்சு. But faith kept increasing in him. அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இன்னைக்கு நம்ம நடக்க போறோம். He had a hope in him that he will walk today. இந்த பிரசங்கம் கேட்கும் பொழுது உனக்குள்ள உங்களில் எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டாகிறது? இனிமேல் சில காரியங்களை நடக்காத காரியங்களை நடக்க போகிறதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த பிரசங்கம் உனக்குள்ளே ஒரு ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா. If this message is not going to create faith according to your salvation, our message is in vain. ஒருவேளை விசுவாசம் இல்லன்னா கர்த்தர்ட்ட கேளு. You ask God for the faith in you. விசுவாசத்தை கேளு. You ask for faith. இல்ல விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணனும் கேளு. Or ask God to increase your faith. அவர் தன்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் உனக்குள்ள வைப்பார். He will impart his faith in you. ஒரு தகப்பன் கேக்குறான், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்கன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். One man asked God to increase his faith and began to cry. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நீ அழு. உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். உன் சந்ததி செழிக்கும். You cry out to God to increase your faith and the Lord will increase your faith and your generation will serve God. உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். Looking at your faith only God can work. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எப்படி இருக்கு? அப்படி தான் இருக்கு. After prayer if you ask how are you, you're just like that you say. இவனுக்காக 3 மணி நேரம் ஜெபிச்ச பிறகு இவன் சொல்ற ரிசல்ட் அப்படி தான் இருக்கு. இவனுக்கு 3 மணி நேரம் ஜெபிக்காம இருந்தா கூட அவன் அப்படி தான் இருப்பான். The result after praying for 3 hours if you saying it's like that, even without praying he will be like that. ஜெபம் ஸ்டார்ட் பண்ண உடனே விசுவாசம் ரைஸ் ஆகணும். When the prayer is starting, the faith should increase. 7 மணி நேரம் ஜெனரேட்டர் ஓடி கரண்ட் இங்க சப்ளை வரலனா என்ன பிரயோஜனம்? If generator is running for 7 hours and current is not coming here, what's the use? டீசல் தான் வேஸ்ட். Diesel is waste. அதுபோல like this உனக்குள்ள நாங்கெல்லாம் ஜெபித்து எல்லாரும் அக்னியா நேரம்போது நீ சும்மா உட்கார்ந்திருந்தேனா உனக்குள்ள ஜீவன் வராவிட்டா விசுவாசம் இல்லாவிட்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது. We are praying and become fire in the spirit and if there's no faith in you there's no use of you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பவுலுடைய கண்கள் அந்த சப்பானிக்குள்ள விசுவாசம் வந்ததை கண்டுபிடித்தது. Paul's eyes saw the faith inside that cripple. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்ததுன்னு கண்ட உடனே பிரசங்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டார். When he found the faith coming into him, he closed his message. உடனே அவனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து காலூன்றி நில்.
Immediately he said, stand upright on thy feet. கால் ஊன்றி நிமிர்ந்து நில். Stand upright on thy feet. பாருங்க இவனுக்கு முதுகெலும்பு நல்லா இருந்துச்சு, கால் தான் சரியில்லை. இப்ப சொல்றாரு கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. He has his backbone but could not walk, therefore he said, stand upright on thy feet. உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். Immediately he leaped and jumped and walked. அந்த வார்த்தையில உள்ள வல்லமை, அந்த விசுவாசம் ஏற்கனவே அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. The faith was already operating there. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள எலும்புகளுக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. The faith was making changes in the bones. அந்த கால்ல மசில்ஸ் எல்லாம் கிடையாது, விசுவாசம் மசில்ஸ் உண்டு பண்ணுது. There was no muscles in that legs, but faith was creating it. இப்ப எலும்புகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. Now it's creating a change in that bones. இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டாகிறது. In the heart there is a change. உச்சந்தலையில இருந்து மூளையில இருந்து இந்த காலுக்கு இப்ப கமாண்ட் உண்டாக போகிறது. From head, from his brains there is a command to his feet. அசைக்க, நிக்க, நடக்க இப்பொழுது கட்டளை மேல இருந்து பறக்க போகிறது. To shake, to stand, to walk, there will be a command from his brains. சரியான நேரத்துல ஊழியக்காரன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணா, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். At the right time the servant of God said, stand upright on thy feet. அந்த வார்த்தை வந்த உடனே எல்லா கட்டு அறுந்து போய் எழும்பி நின்னுட்டான். When this word came to him, all the bonds were broken and he stood அருமையான upright. தேவனுடைய பிள்ளையே, உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும்படியாகவே இந்த கூட்டங்கள் வாயிலாக கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். Beloved child of God, through these meetings the Lord wants to make you stand upright. அவனை பார்த்து சொன்னார், சப்பானியை பார்த்து நீ காலூன்றி நிமிர்ந்து நில். Looking unto the cripple he said, you stand upright on thy feet. அவன் எழுந்து நின்றான், வாழ்க்கையின் போக்கு மாறிவிட்டது. He stood upright and the style of his life changed. அடுத்த நாள் பார்த்தா அவன் அங்க இல்லவே இல்ல. Next day he was not found there at all. அப்படியே அங்க பிரசங்கம் கேட்க வந்தா அவன் நடந்து வந்தான். And he came walking to hear the message. எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை துதித்தார்கள். All of them looking at him magnified God. அவன் மேல இந்த நிந்தை புரட்டப்பட்டு போய்விட்டது. The curse upon him was cast away. சரியான விசுவாசம் வந்தா உன் குடும்பத்துக்கு மேல இருக்கிற கெட்ட பேர்லாம் போயிடும். உனக்கு தேவன் நன்மைகளை அளவில்லாமல் தருவார். If there is the right faith in you, the wrong accusations upon your family will go and the Lord will do his work in you. காலூன்றி நிமிர்ந்து நின்ற பொழுது கர்த்தர் பெரிய தன்னுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பித்தார். When he stood upright on his feet, then the make great name of the Lord was நீங்கள் எந்த magnified. நிலவரத்தில் வந்திருந்தாலும் சரி, You might have come in any situation. ஆவிக்குரியவர்கள் கூட சில நேரங்களில் விழுந்து போய் விடுகிறார்கள். Even spiritual people are falling sometimes. சிலர் அநேகர் துவண்டு போய் விடுகிறார்கள். Many of them are becoming weary. வியாதி வரும்போது, When sickness comes, பலவீனம் வரும்போது, when weakness comes, அவங்களால காலூன்றி நிமிர்ந்து நிற்க முடியல. they are not able to stand upright. சரீர பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம். The weakness in their body and the spiritual இந்த weakness. சப்பானியை அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தின்படி ஊழியன் அந்த வார்த்தையை உபயோகித்த பொழுது அவன் காலூன்றி நிமிர்ந்து நின்றான். கர்த்தர் அவன் வாழ்வை மாற்றினார். This cripple, according to the faith in him, he commanded his word to stand upright and the Lord changed his weakness. இரண்டாம் ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Kings chapter 13 verse 21. ஒரு செத்துப்போன மனிதனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வருகிறார்கள். They took a dead man to be buried. அவன் எப்படி மரித்தானோ தெரியாது. Do not know how he died. அவன் பாவியோ பரதேசியோ பரிசுத்தவானோ தெரியாது. Don't know if he was a sinner or a saint or a saint person. அவன் விபத்துல மரித்தானா, ஆபத்துல மரித்தானா, வியாதியில மரித்தானா, வயசாகி மரித்தானா அதுவும் தெரியாது. Don't know whether he died in a danger or any harm or in any sickness or being old. ஆனா செத்து போய் விட்டான். But he died. அவனை அடக்கம் பண்ண கொண்டு வந்த பொழுது சத்துருக்கள் வந்து விட்டார்கள். When they brought him to bury, the enemies came. அவனை தூக்கி எலிசாவின் எலும்புகள் கிடந்த அந்த கல்லறையில தூக்கி போட்டு ஓடிட்டாங்க. And they cast him into the sepulchre of Elisha and went. இந்த எலும்புல விழுந்த உடனே இந்த எலும்புல இருக்கிற சக்தி அவனை தூக்கி எழுப்பி நிப்பாட்டிடுச்சு. When the bones just fell down, the bones, the power within the bones lifted him up. 2 ராஜாக்கள் 13:21 அவன் காலூன்றி எழுந்து நிமிர்ந்து நின்றான். 2 Kings chapter 13 verse 21, we see that he revived and stood upon his feet. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear beloved sister, உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே எந்த ரீதியிலே தோல்வியோ பலவீனமோ விழுகையோ மரணமோ சந்தித்திருக்கலாம். in your spiritual life there might be any weakness or failures or defeat in you. நீ அதையே பேசிக்கொண்டு நாட்களை போக்க வேண்டாம். You did not speak about it and cast away the days. நீ இன்னைக்கு இந்த உபதேசத்துக்கு படி வாழணும்னு சொல்லிட்டு இந்த எலும்புல இந்த உபதேசத்தின் பாதையில வந்து விழுந்துரு. கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்திடுவார். You today come and fall in the doctrine which is you hearing that he might lift you up and make you stand upright. எலிசாவின் எலும்புகளிலே அவன் போய் விழுந்தான். He went and fell in the bones of Elisha. அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். He revived and stood upon his feet. ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்லி சரணாகதியா வந்து விழுந்துரு. You go and fall at the feet of Jesus saying that it's not possible with you. பிரசங்கம் கேட்கும்போது நல்லா இருக்கு சுவாமி. Good to hear the message, Lord. ஆனா அதன்படி ஜீவிக்கிறது ரொம்ப டஃப்பா இருக்கு. But very tough to live such a life. கேட்கும்போது இன்ட்ரஸ்டா இருக்கு. Good, interesting to hear it. அங்க போனா பயமா இருக்கு. But when I go back it's உன்னால fearful. முடியல. It's not possible. அது உண்மை. It's true. உன்னுடைய வாழ்க்கையில பல கிருபைகள் இல்லாதபடினால், விசுவாசத்தில் நீ முயற்சி எடுக்காதபடினால், பயிற்சி எடுக்காதபடினால் உன்னால முடியல.
செய்யல. ஆண்டவருக்கு அது தெரியும். Because you don't have the grace within you and you have not been operating your faith, the Lord knows that it's not possible with you. ஆனா இந்த சபையை விட்டு நான் போக மாட்டேன், உபதேசத்தை விட்டு போக மாட்டேன், இந்த சத்தியத்தை விட்டு போக மாட்டேன், இந்த உபதேசத்திலேயே நான் விழுந்து கிடப்பேன்னு இந்த உபதேசத்துல விழுந்து கிட. கர்த்தர் உன்னை காலூன்றி எழுந்து தூக்கி வைப்பார். But I will not leave the church nor the doctrine, saying so you be falling in this doctrine itself, the Lord will make you to stand upright. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, Reading in Ezekiel chapter 2, அங்கே அவன் காலூன்றி எழுந்து நிமிர்ந்து நின்றான். and there was a man who was standing upright. நீ காலூன்றி எழுந்து நிமிர்ந்து நின்னாதான் கர்த்தர் உன்கிட்ட பேச முடியும். Only if you should stand upright, the Lord can speak to you. ஒரு சிலர் சொல்றாங்க கர்த்தர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. Some of them say the Lord is not speaking to me. 2ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 2:1. Ezekiel chapter 2 verse 1. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். நீ காலூன்றி எழுந்து நில்லு, கர்த்தர் இன்னைக்கு இந்த கூட்டத்துல உன்னோடு பேசுவார். You stand upon thy feet and the Lord will speak to you in this meeting. உனக்கு தேவையான வார்த்தை அவரிடத்திலிருந்து வரும். The words needed for you will come from him. 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, In the verse 2, அவன் முடியல. he could not stand. ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. The Spirit entered into him and set him upon his feet. உனக்கு முடியல, உனக்கு பலவீனங்கள் இருக்கு, உனக்குள்ள தோல்விகள் இருக்குன்னா நீ ஆண்டவர்ட்ட சொல்லு. அவருடைய ஆவி அபிஷேகம் உன்னை காலூன்றி தூக்கி எடுத்து நிறுத்தும். If it is not possible with you, if you have weakness or failures, you tell to the Lord, the Spirit of God will set you right. அருமையான தீர்க்கதரிசிகளே, கர்த்தருடைய வார்த்தை உள்ளவர்களே, நீங்கள் மறுபடியுமாக கர்த்தருக்காக எழுந்து நில்லுங்கள். மறுபடியும் கர்த்தர் உங்கள் மூலமா இந்த தேசத்தோடு சபையோடு உன்னோடு பேசட்டும். Beloved prophets who have the word of God, who can stand upright on your feet, let the Lord speak this word through you to this nation and this land. நீ விழுந்து கிடக்கும் வரை தேவன் உன்னோடு பேச முடியாது. When you are fallen down, the Lord cannot speak நீ to you. தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் உன்னோடு பேச முடியாது. As long as you are crippled, the Lord cannot speak to you. இன்றைக்கு நீ கால் ஊன்றி எழுந்து நில், தேவன் உன்னோடு பேசட்டும். Today you stand upon thy feet and the Lord shall speak to you. தானியேல் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Daniel chapter 10, தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன், there was a man who was a beloved of the Lord. பிரதிஷ்டை உள்ள ஒரு மனிதன், He was consecrated. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதன், He is the man who loved God. மாம்சமாய் இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத ஒரு மனிதன், He is the man who did not live with the gods of வெளிச்சத்தின் ஆவி உள்ள மனிதன், He was having the spirit of light. மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய மனிதன். He was the one able to reveal secrets. இப்படி அவனை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். Can say so on like this. எல்லாம் சொன்னாலும் Even though we say all அவனுடைய this, வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் மாறி வந்தது, அவன் ரொம்ப பலவீனப்பட்டு போய்விட்டான். the word of God came contrary in certain situations, he became very weak. அவன் ரொம்ப சோர்ந்து போய்விட்டான். And he became faint. தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Daniel chapter 10 verse 11, கர்த்தர் அவன்கிட்ட பேசினார், நீ காலூன்றி நில், நான் உன்னோடு பேச வேண்டும். the Lord said, I want to speak to you, stand upright. அவனால ஒண்ணுமே எழும்பி நிக்க முடியல. But he could not stand. அவனை தூக்கி எடுத்து நிப்பாட்டினா எப்படியாவது எழும்பணும்னு எழும்பி நின்றான், நடுக்கத்தோடு எழுந்து நின்றான். When they lifted him up, he was somewhat stood trembling. திரும்ப அவனால நிக்க முடியல. But he could not stand. 15ஆம் வசனத்துல, Verse 15, அவன் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனான். he set his face towards the ground and became dumb. எப்படி தலை குனிஞ்சிட்டான் பாத்தீங்களா? See how he set his face? ரொம்ப வீக். He became weak. பலவீனங்கள், Many weakness மன போராட்டங்கள், and troubles in his mind. சில தரிசனத்தினுடைய வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கவில்லை. He did not get the revelation of visions. இது என்ன நடக்க போகுது? What will happen? எப்படி ஆகும்? What will happen? முடிவு என்ன? What's the end? பயங்கர கலக்கம். Such a confusion. இப்போ பார்க்கிற பைபிள்ல சொல்லிருக்கு, தலை கவிழ்ந்தான். Now he set his face toward the ground and fell down. நல்ல ஸ்பிரிச்சுவல்ல இருப்பீங்க, சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாதை உங்களுக்கு வந்துவிடும், யாருக்கும் வந்துவிடும். You might be in spiritual manner, but such paths might be admitted for you and somebody else too. மறுபடியும் கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். Again the Lord intervened with him. 17ஆம் வசனத்துல அவன் சொல்றான், என் ஆண்டவனே, நான் எப்படி பேச முடியும்? என்னில பலனும் இல்ல, என்னில மூச்சும் இல்லை. Verse 17 he is saying, Lord, how can I speak, for there remains no strength in me, neither is breath. ஆனால் கர்த்தர் அவனை திடப்படுத்தினார். But the Lord strengthened him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட பல விதங்களிலே பேச்சற்று மூச்சற்று நீ நாதியற்ற நிலவரத்திலே நீ காணப்படலாம். சூழ்நிலைகள் உன்னை தலை கவிழ வைத்து விடலாம். ஆனால் கர்த்தர் உன்னை காலூன்றி நிற்க வைத்து மறுபடியும் உன்னோடு பேச போகிறார். Beloved child of God, you also in the midst of situations may having no strength and breath failing in you, you might be standing, but the Lord will again strengthen you and he will regain you. அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. Again his prayer was heard. அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க ஆரம்பித்தார். The Lord began to hear his prayer. ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Mysteries were revealed to him. கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். The Lord started intervening with him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இது காலூன்றி நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு நேரம். This is the time when you should stand your faith and stand upright.
கேட்கப்படக்கூடிய ஒரு காலம். This is the time when your prayer is heard. இனிமேல் உன்னுடைய ஜெபத்துக்கு தடை வராது. Hereafter no hindrance will be there for your prayer. எத்தனையோ வருடங்களாக இருந்த தடையை கர்த்தர் இன்றைக்கு உடைத்து நொறுக்குகிறார். The Lord is breaking away the hindrance which was hindering you all these நீ days. காலூன்றி நிமிர்ந்து நில். You stand on your feet உன் upright. சப்பானி தன்மை நீங்க போகிறது. Let the crippledness depart from you. உன்னுடைய மரித்த நிலவரம் மாற போகிறது. The death state of you will be changed. மறுபடியும் கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். The Lord will speak to you again. உன்னுடைய தடைகள் நீக்கப்பட போகிறது. The hindrances of you will be உன்னுடைய removed. ஜெபங்கள் கேட்கப்பட போகிறது. Your prayers will be answered. கர்த்தர் உன்னோடு இடைபட வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. The time that the Lord wants to intervene with you has come. அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது Acts 26 verse 16. அங்கே பவுல் தன்னுடைய சந்திப்பை குறித்து எப்படி சொல்லுகிறார்? Hear about the meeting of Paul, what does he அந்த say? வெளிச்சம் அவரை சந்தித்த பொழுது நடந்த சம்பவம் என்ன? When the light did meet him, what was the incident which took அவர் place? என்னை சந்தித்தார், துன்பப்படுத்துகிற இயேசு என்று என்னோடு பேசினார். And he met him, and the Lord whom he persecuted spoke to him. 16 வசனத்திலே இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். But arise, in verse 16 we see, rise and stand upon their feet. அந்த வார்த்தை அவனை தூக்கி எடுத்து தடுமாறி நிற்க வைத்தது. That word made him to rise up and stand upon his feet. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய ஊழியத்தை, ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்க போகிறார். Dear beloved, changing your life, the Lord is going to work great ministry into your hands. நீ காலூன்றி நின்றால் போதும், ஒரு பெரிய ஊழியம் உனக்கு காத்திருக்கிறது. If you stand upright, then there's a great ministry waiting for you. இன்னைக்கு अनेகர் ஊழியம் செய்யவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை. Today many of them are not doing the ministry, are not able to do it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அங்கே அப்போஸ்தலர் 26:18 பார்க்கும் பொழுது When we read in Acts 26 verse 18, அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது. there his ministry was told. என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை நீ ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். By the faith that is given to me, you should give the forgiveness of sins to the people. அநேகர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Many of them should receive the inheritance of the saints. ஒரு கூட்டம் ஜனங்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திலே திருப்பப்பட வேண்டும். And some of a group of people should turn from darkness to light. ஒளியினிடத்துக்கு வர வேண்டும். They should come to light. ஒரு கூட்டம் ஜனங்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். A group of people should turn from the power of Satan into ஒரு God. கூட்டம் ஜனங்கள் அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். A group of people, the eyes should be enlightened. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியம் உனக்கு இருக்கிறது. நீயோ விழுந்து கிடக்கிறாய், எழுந்து காலூன்றி நில். Such a great ministry is kept for you. You have fallen down, therefore you stand upright. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஒரு மகத்தான ஊழியத்தை கர்த்தர் நம்பி உன் கையில் கொடுக்க போகிறார். Dear child of God, a great ministry is waiting into your hands, and you have to stand upright that the Lord may give to உன்னை you. உண்மையுள்ளவன் என்று நம்பினது மாத்திரமல்ல, இனிமேலும் ஒரு ஊழியத்தை கொடுத்து உன்னை சிறப்பான முடிவுக்கு கொண்டு வர போகிறார். Not only counting you faithful, he wants to give and entrust a ministry into your hands and make you நீ specialized. காலூன்றி நில். கர்த்தர் உன் மூலமாய் அநேகரை இருளை விட்டு ஒளியினத்துக்கு கொண்டு வருவார். You stand upon your feet, and the Lord will bring many of them from darkness to light. சாத்தானிடத்திலிருந்து ஒரு கூட்டம் ஜனத்தை தேவனிடத்துக்கு நீ திருப்புவாய். You will turn a group of people from Satan to God. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? இன்றைக்கு காலூன்றி நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. Today is the time for you to stand upright. யாரையும் பார்க்காத. Don't look at anyone. அந்த சப்பானியை பத்தி மட்டும் தான் அந்த கூட்டத்துல அந்த பிரசங்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. In that message it is told only about that crippled அந்த person. சபையில இருந்த மத்த யாரையும் பத்தி ஆண்டவர் கவலைப்படல. இவனை நடக்க வைக்கணும், அதான் தேவனுடைய திட்டம். God is not bothered about anybody else in the church. This person should be அதுபோல healed. இந்த கூட்டத்துல உன்னைய நிமிர்ந்து நிக்க வைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார். Even in this meeting the Lord wants to make you to stand upright for that time. உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்க முடியாக, நிமிர்ந்து நிக்க வைக்க முடியாகத்தான் இந்த ஜனங்கள் உபவாசம் போட்டு இந்த கூட்டத்துக்காக ஜெபித்தார்கள். In order to stand upright, in order to make you to stand upright, these people fast and pray. உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்க முடியாகத்தான் இந்த ஜனங்கள் இவ்வளவு செலவு செய்து இந்த கூட்டத்தை ஏற்படுத்தினார்கள். In order to make you to stand upright, they have spent so much. இந்த கூட்டத்துக்கு வந்து நீ மறுபடியும் சப்பானியாய் திரும்பி போகாதே. Don't return back crippled from this meeting. ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும்? What should the sons of God do? நீங்கள் ஊழியர்கள் காலூன்றி நின்றால் ஜனங்கள் சுலபமா இந்த பாதையில கடந்து போய் விடுவார்கள். If the servants of God are standing upright, people will easily walk through. யோசுவா 3ஆம் அதிகாரம் Joshua chapter 3 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 17. கர்த்தர் என்ன பேச ஆரம்பித்தார்? What did the Lord speak? அங்கே சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து திருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த தண்ணீரிலே காலூன்றி நிற்கும்போது, When the priests that bear the ark of the covenant stood firm on the dry ground to people to cross, அந்த தண்ணீர் இல்லாத தரையிலே அவர்கள் காலூன்றி நிற்கும்போது, when they were standing on the dry ground, இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீர் இல்லாத அந்த உலர்ந்த தரை வழியாய் யோர்தானை கடந்து போய் விடுவார்கள். all the Israelites passed over on the dry ground and took Jordan. ஒவ்வொரு ஊழியர்களும் அவர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நேரம் இதுதான். This is the time when the children of servants of God should be எதையோ revived. நினைச்சிட்டு நம்ம ஊழியத்துக்கு வந்ததில்ல, இதுக்கு தான் கர்த்தர் நம்ம ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். Not to think of something that we have come to the ministry, if it's for this purpose he's brought us. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பழைய இந்த உலகத்தில் இருக்கிற கதையை பேசிக்கிட்டே உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் இழந்து போய் விடக்கூடாது. நீ காலூன்றி நின்றால்
கர்த்தர் யோர்தானை பிளப்பார், நீ காலூன்றி நின்றால் ஜனங்கள் யோர்தானை கடப்பார்கள். Don't just keep speaking about the worldly problems and lose your ministry, but if you should stand firm on the dry ground, the Lord will make the people cross over. உடன்படிக்கை பெட்டி உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The ark of covenant is given into your hands. புதிய ஏற்பாட்டு ஊழியம் உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The New Testament ministry given into your hands. அது நீ இல்லன்னு சொல்ல முடியாது. You cannot deny it. புதிய ஏற்பாட்டு மகிமையான ஊழியம் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The glorious ministry of the New Testament is given into your hands. உடன்படிக்கை பெட்டியை கையில வச்சிட்டு நீ கணக்கு கொடுக்கிறவனாய் மாறி விடாதே. Keeping the ark of the covenant in your hands, do not give account. உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு சுமக்கிற ஆசாரியனே, உன்னுடைய கால்கள் யோர்தானில் பட்டால் யோர்தான் அப்படியே விலக ஆரம்பிக்கும். Priest that bear the ark of the covenant, if your feet should be firm on the dry ground, then Jordan will split. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அந்த சப்பானி எழுந்து நின்று நடந்து அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டான். That cripple stood and walked and he leaped and he had a great joy in his life. கேட்டது மாத்திரமல்ல, Not only hearing the word of God, அன்றைக்கு அவன் நடக்க பழகினான், நடக்க ஆரம்பித்தான். he practiced to walk and began to walk. நீ நிற்பது விசுவாசத்தில், நடப்பது சத்தியத்தில். You are standing in faith, walking in the நீ truth. விசுவாசத்துல நிக்கணும், You should stand in faith. அப்பொழுது சத்தியத்தில் நீ நடப்பாய். Then will you walk in the truth. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது, அவனுடைய கால்கள் சரியாக்கப்பட்டது. The faith came into him for salvation and his legs were straightened. உபதேசம் கேட்கிறது நல்லது, ஆனா உபதேசத்தை ஜீவிப்பது அதை விட நல்லது. Good to hear the doctrine, but to walk in it is more good. ஒரு சிலர் உபதேசம் கேக்குறாங்க, ஆனா அதுபடி ஒண்ணுமே செய்யறது இல்ல. Some of them hear the doctrine but do not do anything to it. எசேக்கியேல் 31 33ஆம் அதிகாரம் 31 32 வசனங்களை பார்க்கும் பொழுது, Ezekiel chapter 33 verses 31 and 33. அங்க பழைய ஏற்பாட்டிலே சொல்லிருக்கு, ஒரு குரூப் வந்து உன் பிரசங்கத்தை நல்லா உட்கார்ந்து கேக்குறாங்கப்பா. There is a group of people are saying that they are hearing to your messages. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வருகிறார்கள். As usual people are coming together to அப்படி you. வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்காருகிறார்கள். They come and sit before you as my people. உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். They hear thy words. ஆனால் அவைகளின்படி அவர்கள் செய்கிறதில்லை. But they don't do according to it. பிரசங்கம் முடிந்தவுடனே தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். After the message is over, they speak lovely with their mouth. ஒண்ணுமே கிடையாது. But nothing in their life. இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா சபை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. You see, if the group is like this, how the church will be? நாங்க போட்ட சத்தங்கள்லாம் எங்க போய் சேரும்னு யோசிச்சு பாருங்க. Where will the noise which we have shouted, where will it go to? அவன் நடந்தது சத்தியத்தில் நடப்பதை காண்பிக்கிறது. Dear beloved, he shows walking in truth. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ சத்தியத்துல நடக்க வேண்டும். After coming into this religion, you should walk in truth. நீ மாத்திரமல்ல, Not only you, உன்னுடைய குடும்பமும் இந்த சத்தியத்துல நடக்க வேண்டும். your family also should walk in the truth. உன் பிள்ளைகளும் இந்த சத்தியத்துல நடக்கணும். Your children should walk in truth. நீ மாத்திரம் சப்பானித்தன்மை நீங்கிறது இல்ல, இந்த சபையில் உள்ள எல்லாருடைய சப்பானித்தன்மையும் நீங்க வேண்டும். Not only you being delivered of that crippledness, all the people lameness should in the church should be delivered. 2 யோவான் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 John verse 4, அங்கே யோவான் தெளிவாக பேசுகிறார். there John clearly speaks. என்ன சொல்லுகிறார்? What does he say? 2 யோவான்ல 4ஆம் வசனத்திலே, உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு சந்தோஷப்பட்டேன். 2 John verse 4, he said, I rejoiced greatly when I found children walking in truth. எப்படி இருக்குன்னு பாருங்க. How will it be? அந்த பிள்ளைகள்ல சிலர் நடந்தாங்களாம். Some of the children walked. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். You see how it will be. அந்த அம்மா பேரே அம்மாள். That mother's name was? அம்மா, அந்த அம்மா அவங்க பேரே அம்மாள் தான். Her name was Lady. அம்மாள்னு பேரு நான் தேடியா. அம்மாள். Her name was Ammal. 2ஆம் வசனத்துல இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாள். In the first verse it is said, the elect lady. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவங்க சத்தியத்தின்படி நடக்கணும். The children of God should walk in truth. இன்னைக்கு अनेक பிள்ளைகள், ஒரு சில குடும்பங்களிலே பிள்ளைகளில் अनेகர் சத்தியத்தில் நடக்கிறதில்லை. Today many of the children are not walking in truth. சப்பானித்தனமாக இருக்கிறார்கள். They are crippled. உங்க பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்துல வந்துட்டாங்களா? Are your children coming in truth? சத்தியத்தில் நடக்கறாங்களா? Are they walking in truth? உங்க பிள்ளைங்க பின்மாற்றத்துல இருக்காங்களா, முன்னேற்றத்துல இருக்காங்களா? Are your children backsliding or they going forward? இந்த சத்தியத்தை கேட்கிறதுக்கு வந்திருக்கானா வரலையா? Are they hearing the truth and coming here or not? உங்களில் எத்தனை பேர் முழு குடும்பமாக கர்த்தரை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள்? How many of you have got the privilege of walking in the truth? உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறார், சிலர் தான் நடக்கறாங்க, ஆனாலும் நான் சந்தோஷப்படுறேன். Only few of your children are walking in truth, yet I rejoice. அடுத்து 3ஆம் யோவானிலே பார்க்கும் பொழுது, Next in 3 John 3ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, verse 3 it said, ஒரு மனிதனை பார்த்து, காயு என்கிற ஒரு மனிதனை பார்த்து அந்த நிருபம் எழுதப்பட்டது. that epistle is written to a man called Gaius. அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? What is told about நீ him? சத்தியத்தில்
நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சொன்ன பொழுது நான் சந்தோஷப்பட்டேன். I rejoiced greatly when the brethren came and testify of the truth that's in thee. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? See how it will நீ be. சத்தியத்துல நடக்கிறத கேட்க அதுதான் ஊழியக்காரனுக்கு சந்தோஷம். You walking in truth, when the servants of God hear it, it's the நம்ம joy. பிள்ளைகள் நல்லா இருந்தா அது போதும் எங்களுக்கு. If my children are right, it's insufficient. விசுவாசிகள்லாம் நல்லா இருந்து செழிப்பா இருக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்துல ஐஸ்வரியவான்களா இருந்தா எங்களை மாதிரி சந்தோஷப்படுறது உங்க பெற்ற தாய் தகப்பன் கூட சந்தோஷப்பட மாட்டான். அதை விட அதிகமாய் நாங்கள் சந்தோஷப்படுவோம். If our believers are blessed and they are fine flourishing in their life, more than even your parents, we will rejoice. நாங்க போகிற இடங்கள்ல எங்க அம்மா அப்பா எங்க அண்ணன் எங்க அக்கா எங்க அண்ணன் அப்படி இப்படிலாம் நான் சொன்னா நான் ஊழியக்காரன் இல்ல. என் சபையில் உள்ள ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். If I should say that about my parents, my children, and my brethren and my sister, I am not a servant of God. I should say how my church people are. அடுத்ததாக அதே 3 யோவானிலே 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, Same 3 John verse 4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சத்திய கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. I have no greater joy than to hear that my children walk in truth. யோவானுக்கு பிள்ளைகள் யாரு? Who are the children to John? தேவனுடைய ஜனங்கள் தான். The people of God. என்னுடைய சத்தியத்தை கேட்டது மாத்திரமல்ல, இந்த சத்தியத்துல நடக்கிறார்கள், அதுதான் முக்கியமானது. Not only to hear the truth, but they walk in truth. That's the most important. பிரியமானவர்களே, ஒரு சப்பானி நடக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு தான் அந்த சந்தோஷம் தெரியும். Dear beloved, if a cripple should walk, he only knows the joy for it. அந்த சந்தோஷத்துல அதிகமா ஷேர் பண்ணப்படுகிறது அவனுடைய தாய் தகப்பன் தான். The more to share with him are his parents. அதுபோல சத்தியத்துல நடக்கும் பொழுது உனக்கு சந்தோஷம் உண்டாகிறது. நீ சத்தியத்துல நடக்கிறது போது எங்களுடைய ஆத்துமா பூரிக்க ஆரம்பிக்கும். There similarly, when you walk in truth, your heart is rejoicing and our hearts will joy over you. இயேசு சிலுவையில மரித்தார். Jesus died on the cross. அடிக்கப்பட்டு போனார். Jesus was beaten. ஆனாலும் அதன் மூலமா ஒரு சந்ததி வந்தது என்று கண்டு தன்னுடைய சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளாய் இருப்பார். But seeing that he is beaten, he saw his generation and was in full of days. நாம் பட்ட பாடு வீணாய் போகவில்லை என்கிறதுல அவர் கவனமாக இருந்தார். He was very careful that the sufferings did not go away. தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தியாவார். Seeing the sufferings that he had of his soul, he was satisfied. எவ்வளவு அருமையான ஒரு வசனம். How beautiful our verse is அவர் this. தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். Looking at his seed, he shall live and he shall be satisfied by the suffering of his soul. பிரியமானவர்களே, பரலோகத்திலே யார் போவது? Dear beloved, who shall go to heaven? ஏசாயா 26:2 படி, Isaiah chapter 26 verse 2. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்கள் திறக்கப்படும். Open ye the gates, for the righteous nation who keeps the truth shall enter in. லோக்கல்ல இருக்கிற எந்த ஜாதிக்கும் கதவை திறக்க மாட்டாரு. No other nation on this earth will he open the way. ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க ஜாதியை இறுக்கி பிடிச்சுக்கலாம். அந்த ஜாதிக்கு அங்க இடமே கிடையாது. You can cling on to your culture and your creed like this and there's no way to it. சத்தியத்தை நீ என்னைக்கு இந்த மார்க்கத்துல பைபிளை தூக்குனியோ உனக்கு ஒரே ஒரு ஜாதி தான், பரிசுத்த ஜாதி. And from the day that you take the word of God, you have only one religion, that is holy nation. இந்த சத்தியத்தை கைக்கொண்டு வந்தேனா உனக்கு அடுத்த ஒரு பெயர் நீதியுள்ள ஜாதி. If you keep the truth, then you will be called as the righteous nation. சபைக்குள்ள வரும்பொழுது நீ பரிசுத்த ஜாதி, சத்தியத்தை கைக்கொள்ளும்போது நீதியுள்ள ஜாதி. நீதியுள்ள ஜாதிங்கற அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட நீ அங்க போய் நின்னேனா உள்ள கதவை திறப்பாரு. When you come into the truth, you become a holy generation, and when you hold on to the righteousness, you become a righteous nation and the gates will be open for you. இந்த வேற கம்யூனிட்டி சர்டிபிகேட் அங்க போகாது. No other community certificate will enter in. இத நீ வீட்ல வச்சிட்டு அழகா ஃப்ரேம்லாம் பண்ணி லேமினேஷன்லாம் சிலர் பண்ணி வச்சிருக்காங்க. Some of them have framed and laminated their certificates. கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல லேமினேட் பண்ணி வச்சிருக்கான். They laminating the community certificates. இது உனக்கு உதவாது. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று கர்த்தர் சொல்வார். The Lord will say, open the gates to the righteous nation which keepeth the truth may enter in. அது என்ன சத்தியத்தில் நடப்பது? What is it walking in truth? சத்தியத்தில் நடப்பதனுடைய விளக்கம் என்னன்னா ஒளியில் நடப்பது. What is the explanation of walking in truth? It's walking in light. 1 யோவான் 1:7 படி ஒளியில் நடக்கிறவன். 1 John 1:7 we see he walks in light. வாழ்க்கையில இருளின் அதிகாரத்தினுடைய தாக்குதலே இருக்க கூடாது. You should not have the attack of darkness at all. சரியான வெளிச்சத்திலே நீ நடக்க வேண்டும். You should walk in the right light. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். As he is in light, if we should walk in light, we will have fellowship one with another. சத்தியத்தின்படி நடந்தானா அப்படி அது என்னன்னே புரியாது. Some of them will not know what is the truth. பிலிப்பியர் 3:16 வசனத்தை பார்க்கும் பொழுது, Philippians chapter 3 verse 16. ஒழுங்காய் நடப்பதுதான் சத்தியத்தின்படி நடப்பது. Walking in order is walking in truth. ஆகிலும் நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. Nevertheless, whereto we have already reached, let us walk by the same rule, let us mind the same thing. இந்த பாதைக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. அந்த பாதையில தான் நீ கரெக்ட்டா போ. இந்த ட்ராக்ல தான் நீ போயிட்டே இருக்கணும். In this religion there are rules and regulations, you should walk in it. ட்ராக் மாதிரி ஓடிர கூடாது. Never go beyond the track. உனக்கு திறமை இருக்கும்.
You might have talents. ஆனா ட்ராக் மாறிட்டேனா நீ சட்டத்தின்படி யுத்தம் பண்ணவில்லை, செயல்படவில்லை. But if you are crossing the track, then you are not walking according to the law. அடுத்து சத்தியத்தின்படி நடப்பதுனா திவ்ய உண்மையோடு நடப்பது. Nextly, walking in the truth means walking with the truth. இரண்டாம் கொரிந்தியர் 1 12 வசனத்திலே திவ்ய உண்மையோடு உங்கள் மத்தியில் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி. 2 Corinthians 2:12 it is said that ye are witnesses for our faithfulness to walk in you. நீ எல்லாத்தையும் உண்மையோடு நடக்கணும். You should walk faithfully in everything. மனைவிக்கு உண்மையா இருக்கணும். You should be faithful to your wife. உண்மையா இருக்கணும். Should be faithful to your husband. பிள்ளைகளுக்கு உண்மையா Should be இருக்கணும். faithful to your children. பெற்றோருக்கு உண்மையா Should be இருக்கணும். faithful to your parents. நீ வேலை பார்க்கிற எஜமானுக்கு உண்மையா இருக்கணும். You should be faithful to the master. நீ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நீ உண்மையா இருக்கணும். Should be faithful to the government you are நீ in. சபைக்கு ஒரு உண்மையுள்ள விசுவாசியா இருக்கணும். You should be faithful to the church. பரிசுத்தவான்களோடு நீ உண்மையா இருக்கணும். You should be faithful with the saints. எப்ராயீம் பொய்களினால் பரிசுத்தவான்களை வளைந்து கொள்ளுகிறான். யூதாவோனில் பரிசுத்தவான்களோடு உண்மையா இருந்து தேவனோடு அரசாளுகிறான். Ephraim is ruling over with lies, but Judah is reigning with the saints and he is with the saints of God. இரண்டாம் கொரிந்தியர் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Corinthians 12:18 அவருடைய அடிச்சுவடுகளிலே நீ நடப்பது. You should walk in his footsteps. பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடுகளிலே நீ நடக்க வேண்டும். You should walk in the footsteps of the apostles. எல்லாரும் ஒரே ஆவியா இருந்து ஒரே அடிச்சுவடியில் நடந்தோம். ஒரே அடிச்சுவடி யாரு? இயேசு போன அதே பாதையில நடக்கணும். We were all with one spirit walking in the same footsteps as Jesus has walked. கடைசியாக லூக்கா 1:6 படி பார்க்கும் பொழுது குற்றமற்றவர்களாய் நடக்கணும். அதான் சத்தியத்தின்படி நடத்தல். Lastly, according to Luke 1:6 we should live a life without error. அப்படி ஒரு குடும்ப தலைவன் வாழ்ந்து காண்பித்தான். A family leader led such a life. ஒரு தாய் அப்படி வாழ்ந்து காண்பித்தாள். A lady, a mother walked like this. அந்த சகரியாவும் எலிசபெத்தும் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். Zechariah and Elizabeth lived like that. புருஷனும் குற்றமற்றவன், மனைவியும் குற்றமற்றவள். The husband is blameless, even so the wife. சத்தியத்துல நடப்பது என்பது ரொம்ப ஒரு கவனமான ஒரு பாதையாக ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். Walking in the truth is very carefully walking. அது கயிறு மேல நடக்கிற ஒரு பாதை. It is a life walking on the உங்கள் road. எத்தனை பேர் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள்? How many of you going to stand upright today? எத்தனை பேருக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் கடந்து வந்திருக்கிறது? How many of you the faith which is of salvation has எத்தனை come? பேரை நோக்கி நீ நிமிர்ந்து நில் என்கிற வார்த்தை பரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது? And to how many of them is the word from heaven coming to stand உன்னை நான் upright? எழுந்து காலுண்டி நிற்க வைப்பேன் நடக்க வைப்பேன் என்று எத்தனை பேரோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? And to how many of them the Lord is promising that he will make you to stand or walk upright? ஆம், உன்னுடைய கால்கள் நிமிரட்டும். Yes, let your feet be straightened. உன்னுடைய முழங்கால் நிமிரட்டும். Let your knees be உன் straightened. முதுகெலும்பு நிமிரட்டும். Let your backbone be உன் straightened. தலை நிமிரட்டும். Let your head be தலை straightened. நிமிர்ந்து கர்த்தருக்காக நீ நில். You lift your heads and walk, stand for நீ God. ஒரே ஆளா இருந்தாலும் போதும். ஒரு ஆள் கர்த்தருக்காக தலை நிமிர்ந்து நில்லு. கர்த்தர் ஒரு பெருங்கூட்டத்தை தலை நிமிர்ந்து நடக்கிற கூட்டத்தை கொடுப்பார். You be one person who is lifting up your head and standing for God, the Lord will give a great crowd of people there. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர்த்துகிறவர் என்று தேவன் சொல்லுகிறார். You hear that he is strengthening the feeble knees. உன்னுடைய குடும்பம் விழுந்து போய் விட்டதா? Is your family fallen down? ஆமோஸ் 9:12 சொல்லி இருக்கிறது, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுத்து அதே நிலவரத்திலே மறுபடியும் ஸ்தாபிப்பேன். In Amos 9:12 it is said, I will lift up the tabernacle of David which has fallen down, I will establish in the same place. விழுந்து போன உன் குடும்பம் மறுபடியும் எடுத்து நிறுத்தப்படும். Your family which has fallen down will be made upright. விழுந்து போன உன் பிள்ளைகள் மறுபடியும் இந்த சத்தியத்திலே எடுத்து நிறுத்தி அந்த சத்தியத்திலே நடப்பார்கள். Your children who have fallen down will be made to stand in this truth and they will walk in it. இன்னைக்கு தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் நிமிர்த்த போகிறார். Today God is going to strengthen the feeble knees. அவருடைய இரக்கம் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். And his mercy will make you to lift up your அவருடைய head. தயவு உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். And his mercy will make you to stand upright and walk. அவருடைய விசுவாசம் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். His faith will make you to lift your head and அவருடைய walk. அபிஷேகம் உன்னை நிமிர்ந்து நிக்க வைக்கும், நிமிர்ந்து நடக்க வைக்கும். His anointing will make you to stand upright and walk அவருடைய upright. வல்லமை உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கும். And his knees will make you to stand அவருடைய upright. வார்த்தை உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கும். His words will make you to stand அவருடைய upright. பெலன் உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கும். His strength will make you to walk அவருடைய upright. சத்தியம் உன்னை நிமிர்ந்து நடக்க His வைக்கும். truth will make you to walk upright. எத்தனை பேர் அப்படி How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe this? கர்த்தாவே, இனிமேல் நான் தலை கவிழ கூடாது. Lord, hereafter I should never put my head down. எனக்கு இத படிச்ச உடனே தானியேல் தலை கவிழ்ந்துட்டானே. And when I heard this, Daniel also bowed ஆனா down. கர்த்தர் அவனை திடப்படுத்தி தலை நிமிர வைத்து விட்டார். But the Lord strengthened him and made him to stand நல்ல upright. ஸ்பிரிச்சுவல் இருக்கும் கூடவே சில நேரத்துல பலவீனப்பட்டு சில சூழ்நிலைகள்ல சரீர பலவீனம் தலைகளை வைத்துரும். இல்லாவிட்டால் வெளியே புறங்கமான பல போராட்டங்கள் தலைகளை வைத்து விடும். Some spiritual people also because of their weakness, their physical status and these circumstances will put them down. எத்தனை பேர் இன்றைக்கு தலை நிமிர வேண்டும்? அந்த தலை கவிழ்ந்த அதே தானியேல் தலை நிமிர்ந்து நின்றான். How many of you want to lift your heads? And Daniel who bowed his head was lifted up. பிரியமான புருஷனே என்று கர்த்தர் அவனோடு மறுபடி பேச ஆரம்பித்தார். God called to him saying, beloved man of God. எத்தனை பேருக்கு தலை நிமிரணும்னு ஆசை? How many of you want to lift your heads? அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் கண்களை மூடுங்க. All those who desire, close your eyes. இது கடைசி கூட்டம். This is the last meeting. ஒரு அற்புதமான பதில் கிடைக்காமல் நீங்க திரும்பி போக கூடாது. Until you get a marvelous reply, you should not go back. அன்றைக்கு அந்த பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு அவன் அப்படியே போயிருந்தா இந்த சப்பானி
நான் கூட்டத்துக்கு போய் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பான். That day when Paul had preached and gone like that, he will say that there is no use going to the meeting. ஆனா அப்படி போகல. But he did not go. கர்த்தர் அவனை விடவில்லை. God did not leave him. இந்த கூட்டத்துல வந்துட்டு நீ வெறுமையாய் போவது தேவனுடைய சித்தம் அல்ல. It's not the will of God for you to come to the meeting go back empty. தலை கவிழ்ந்த உன்னுடைய வாழ்வை தலை நிமிர வைக்க தேவன் வாஞ்சிக்கிறார். Your life which was confounded, that Lord want to lift your head today. ஆம் அப்படி நானும் தலை நிமிர்ந்து நடக்க விரும்புகிறேன். Yes, I too want to lift my head and walk. என் முதுகெலும்பை தேவன் நிமிர்த்தட்டும். Let the Lord straighten my backbone. இந்த சத்தியத்தின்படி நடக்க என் கால்களை பலப்படுத்தட்டும். Let the Lord strengthen my feet that I might walk in truth. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was, அந்த கால்களுக்குள்ள இருக்கிற கரடு முரடு இந்த மடக்கை வைத்திருந்த தன்மை எல்லாம் ஓடி போயிடுச்சு. that which was lame in the feet was all gone away. அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல அந்த சப்பானியை அவங்க தூக்கி விட்ட உடனே அவனுடைய கரடு முரடுகள் எல்லாம் பலம் கொண்டது. In Acts chapter 3 when the lame man was lifted up, his feet and ankle bones received strength. அந்த வல்லமைக்கு தான் இப்ப டைம் கொடுக்க போறோம். It is that power we are going to make use கர்த்தாவே now. நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்றவங்க நெடு முழங்கால் போடுங்க. All those who say, Lord, I want to lift my head and walk, you kneel down. அப்படி முழங்கால நின்னுட்டு கூட நீங்க தலையை கீழ போட கூடாது. Kneeling, you should not put your head down. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. இப்போ இனிமேல் இயேசு வரக்கூடிய நேரம் சமீபித்து விட்டது. You lift up your heads for the redemption as is drawing nigh, and the time that Jesus comes is drawing nigh. ஆண்டவர் வரும் நேரம் சமீபித்து விட்டது. The time that the Lord comes is also drawing nigh. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள், இயேசு வரப்போகிறார். You lift up your heads for Jesus is going to come. எத்தனை பேர் அந்த இயேசுவை நிமிர்ந்து நின்று ஆண்டவரே நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன், அந்த வாழ்க்கை எனக்கு நிறைவேறி விட்டது என்று இயேசுவை போய் சேர போகிறீர்கள்? How many want to lift up and say, Lord, I want to come, and you have to go Jesus? சில நிமிடங்கள் தரப்படும். For some minutes will be given. அவசியம் இல்லாம எழும்பி போகாத. Unnecessarily don't rise and go. அவசியம் இல்லாம கண்ணை திறக்காத. Unnecessarily don't open your eyes. அவசியம் இல்லாம நீ கீழ உட்கார்ந்திராத. Unnecessarily don't sit down. முழங்கால போடு, ஒடிஞ்சா கூட பரவாயில்லை. You kneel down, even if it breaks, it's all right. ஆமென். கர்த்தாவே என்னை தலை நிமிர்ந்து நடக்க வையும் ஆண்டவரே. Lord, you make me to lift my head and walk. என் கால்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. Strengthen thou my feet, Lord. ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. Give me your faith according to என் salvation. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. You increase my faith, Lord. என்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. You build up my faith. என் கால்களை பலப்படுத்தி இந்த சத்தியத்திலே நடக்கக்கூடிய ஒரு நபராய் என்னை மாற்றும் ஆண்டவரே. Strengthen thou my feet that I might walk in this truth. நான் ஒளியில் நடக்க வாஞ்சிக்கிறேன். I desire to walk in light. வெளிச்சத்தில் நடக்க வாஞ்சிக்கிறேன். I desire to walk in light. உம்மோடு நடக்க வாஞ்சிக்கிறேன். I desire to walk with you. என் கைகளை பிடித்து என்னை பழக்குவியும் ஆண்டவரே. You hold on to my hands and you practice me, Lord. ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire? கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உன்மேல் வந்து இறங்கும். The power of God will descend upon you. இதுவரை சத்தியம் உன்னோடு போராடினது, இனிமேல் தேவன் கிருபையை உன்னோடு அனுப்பி போராடுகிறார். So far the Lord was sending his truth and striving with you. Hereafter he sent his grace and strive with you. இத்தனை மணி நேரம் சத்தியம் உனக்கு அனுப்பப்பட்டது. All these times the truth was given to you. நான் திரும்பவும் சொல்கிறேன். I again repeat. இதுவரை சத்தியம் அனுப்பப்பட்டது, இனிமேல் கர்த்தர் இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கக்கூடிய கிருபையை உனக்குள் அனுப்ப போகிறார். Thus far the Lord gave the truth, hereafter he will give the truth to impart, grace to impart in நீ it. சப்பானி என்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இனிமேல் நீ நடக்கிறவன் என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டும். All knows that you are crippled, but hereafter all should know that you are walking in it. ஆமென். எத்தனை பேருக்கு நடக்கணும்னு ஆசை? இந்த சத்தியத்தின்படி நடக்கணும், உபதேசத்தின்படி நடக்கணும், இந்த விசுவாச மார்க்கத்தில் நான் கர்த்தருக்காக நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அமிழ்ந்து போகாமல் உங்களை நடக்க வைக்க கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி உன் வலது கரத்தை பிடித்து இனிமேல் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே கர்த்தருக்காக நடக்க உங்களை பழக்குவிக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவருடைய கரத்தை தேவன் பிடிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கைகளை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுதே உன் கரத்தை இன்னொருவர் பிடிக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நீ அமிழ்ந்து போக விட மாட்டார், நீ முடமாய் கிடக்க விட மாட்டார். ஆமென். எத்தனை பேருக்கு உண்மையாகவே இந்த சத்தியத்தின்படி நடந்து என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து நான் என் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன் சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சை அதுவே. உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய இரக்கம், உம்முடைய தாழ்மை, அதுதான் என்னுடைய வாஞ்சை. தந்திடும் அனுதினம் கிருபை வல்லமை எந்தையே, என் தந்தையே, நான் உம்மோடு கூட நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தரோடு நடக்கக்கூடிய வல்லமை உனக்கு இப்பொழுது தருகிறார்.
ஆமென்